இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் ஆடியன்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, அதுக்காக நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். Big round of applause for Madurai Muslim Youth. நம்ம ஊரில் சாதனை போட்டு பின்னாடி கேட்பாங்க, கொடுங்க சார் அடுத்த வருஷம் கொடுத்தாங்க. அது மாதிரி இல்லாத வரைக்கும் ஆடியோ இல்லையா? ஆடியோ பின்னாடி ரேடியோ மாதிரி இருக்கா? கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் வால்யூம். ஆமாம், எனக்கு தமிழ் தான் தெரியும், உங்களுக்கு அது தெரியாது. நான் இப்படி இருந்தேன், அவரும் அப்படின்ட்டார். நம்ம ஊரில் என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை சொல்லிவிட்டு போயிடும். பார்த்தீங்களா? வாங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப பேசி ரெண்டு தண்ணி கொடுத்தா பார்த்தீங்களா? ஏன்னா இந்த ஆடியோ ரொம்ப முக்கியம். போன வாரம் குற்றாலத்தில் 1 மணி நேரம் பேசுகிறேன், சவுண்டே இல்லை. அப்புறம் ஆப்ரேட்டர் சொன்னேன், கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு. பதிலுக்கு அவர் நான் நல்லா ஃபுல்லாக தெரிய அப்படின்னார். நான் ஒன்றையும் சொல்லி அங்கே மானிட்டர் ஏற்ற அப்படின்னு சொல்லி அதுவே பெரிய சண்டையாக நடந்துச்சு. இங்கே அந்த குழப்பம். இப்போ கேட்குங்களா சார்? இப்பொழுது இந்த மேடைக்கு பேச்சாளர் பெருமக்களே, உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்புக்குரிய அவங்க வந்து உட்கார்ந்த முன்னாடி அறிமுகப்படுத்திக்கலாம். வாங்க, ஒன்று கூட சண்டை ஓட்டுக்கிறாம வாங்க சார். உங்களை அணி கரெக்டாக பிரிஞ்சிட்டிங்களா, இல்லை அதுவே குழப்பத்தில் மாறி உட்காந்துட்டீங்களா? நம்மளுக்கு 40 நிமிஷம் தான் மொத்தம் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக் சரி பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. எங்கே பேச போகிறோம்? கடைசியில் வணக்கம்னு சொல்லிட்டு போயிடலாமா, இல்லை பேரமணி சொல்லிட்டு போயிடுவோமா? ஒரு 20 திரும்பி போராடி சண்டை ஓட்டு கிடக்காது பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணுவார், அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதான். நல்ல எங்களுக்கு ஒரு வித்தியாசமான மேடையை கொடுத்துருக்காங்க. நான் தனியாகத்தான் பேசி பழக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி பட்டிமன்றத்துக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அட்லாண்டாவில் வித்தியாசமாக எனக்கு ஒரு புது களத்தை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய அட்லாண்டா தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அன்போடு சொல்லணும், உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு. அதை விட நீங்கள் அழகாக ரசிக்கிறீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி, எங்களுடைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சி அமைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உடனே சிரிக்கிறீங்க. சில ஊரில் அதை எதிர்பார்க்க முடியாது. புதைங்கிழமை ஜோக்கு அடிச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சிரிப்பாங்க. சிலர் மெயில் அனுப்பிடுவாங்க, போன வாரம் உங்கள் ஜோக்கு நல்லா இருந்துச்சு. உடனுக்குடனே நினைச்சாதான் நம்ம அது என்ன செய்ய முடியும் தெரியும். அதனால் சிரிச்சவமாக இருக்கீங்க. உண்மையிலே அட்லாண்டா வாழ்கிற அத்தனை தமிழ் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு 120 வயசு. சிலர் தான் என்ன ஜோக்கு அடித்தாலும் சிரிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? பயா முத்துவரார் வந்து பேசுவாரியா, பேசி ஜோக்கடிப்பு அடித்து இப்படியே விரண்டாவமாக பேசுகிறாளா இருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பம் இல்லை. அதே போல் ஒரு ஜோக்குக்கு உடனுக்குன்னே ரசிக்கிறது, அந்த ரிசப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். சில ஊரில் இருப்பாங்க, ஒரு இடத்துல 75 ஜோக்கு அடிச்சேன், முன்னுக்கு உட்காந்து இப்படியே உட்காந்தார் கிருன்னு. 76வது ஜோக்கு ஒரு சின்ன மைல்டான ஜோக்கு, அதுக்கு விழுந்து சிரிச்சார். என்னங்க பண்ணு 10,000 முதல் ஜோக்கே புரியுது அப்படின்ட்டார். நான் அதுக்கு என்ன ரீட்டெயில் காசு போட முடியும் அங்கே உட்காந்து. அதனால் எங்களுக்கு அருமையான சபை. நான் இத்தனை வெளிநாடுகள் போயிருந்தா கூட அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிறது நம்ம அட்லாண்டாவில். அதை விட அழகான ரசிகை, கள்ளங்கோடலாத சீட், இதுதான் நாங்கள் ரொம்ப பெரிது எதிர்பார்க்கிறது. அது உங்கள்கிட்ட அமைஞ்சல் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சின்னு சொல்லி இப்பொழுது பேச்சாளர் பெருமக்கள் ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்காக அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்திட்டோம்னா வேலை 3/4 வயசு முடிஞ்சு. எங்களுடைய தலைப்புமே ஈஸி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைப்பு தான். இன்றைய பரபரப்பான குடும்ப வாழ்க்கை, இன்றைய பரபரப்பான குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டம், இதுதான் விஷயம். நல்லா இருக்க தலைப்பு. ஏன்னா ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு எப்படி முக்கியமோ அது ஒரு மனிதர்களுக்கு அவங்களுடைய பேர் முக்கியம். சிலர் பாருங்க பேர் பொறுத்துமே சரலாம இருப்பான். 6 அடி உயரம் இருப்பார், அவர் என்னப்பா சின்ன சாமியே பண்ணுவோம். மொத்தமே 4 அடி இருப்பார், என்னங்க பெரிய சாமியே பண்ணுவோம். சம்மந்தப்பலாம். அதுவும் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க, அழகான ஊர், அமைதியான ஊர், ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய மக்கள் இருக்கு ஊர். ஊர் பேர் என்ன தெரியுமா? கொலகாரன்பட்டி. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பேரே சிலர். பட்டிமன்றம் அதே மாதிரி இன்னைக்கு நேற்று தோன்றதில்ல, காலகாலமாக திருவிளையாடல் புராணத்தில் அந்த படத்தில் வர்ற அந்த தருமி நக்கீரன் சிவபெருமான் 3 பேருக்கு நடக்கிற உரையாடலே வந்து ஒரு பட்டிமன்றம் தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா?
அன்னைக்கு நடந்தனால மனம் உண்டா இல்லை, இன்னைக்கு நடந்த என்ன இருக்கு, முதல்ல கூந்தல் இருக்கா இல்லையா, அதை முதல்ல பேசுவோம். மனத்தை பற்றி நாளைக்கு மதியம் உட்காந்து பேசுவோம் இல்லையா. பார்த்தீங்களா, காலம் மாற்றத்தை தலைப்பு மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா காந்தியே வந்தாராம், மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டில் போயிருக்காரு. என்னதான் இப்படி மக்கள் எப்படி இருக்காங்க. அப்போ ஒரு பட்டிமன்றம் வந்திருக்கு, குத்து கவனிச்சுட்டாங்க, என்ன வச்சு எப்படி பேசுறாங்க பாப்போம். பக்கத்துல கேட்டுக்காருங்க, தலைப்பு குறைவான உடை உடுத்தியது காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு போட்டுருக்கேன். உடனே வாடகைங்க எடுத்து 10 நிமிஷம் ஊருக்கு ஓடிப்பிட்டேன். எப்ப இன்னும் இப்படித்தான் அதனால எங்க பேசணும், நல்லா ரசிக்கக்கூடியவங்க பேசினா எந்த நிகழ்ச்சியாந்தல் எடுக்கும். சில ஊர்களில் சில இடங்கள், ஏன்னா இப்போ வீட்டில் உட்காந்து நான் பேச முடியுமா, என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு மணிக்கு ட்ரெயினில் போகிறது நல்லதா இல்லை பஸ்ஸில் போகிறது நல்லதா, அப்புறம் ரெண்டும் போயிடும், அப்போ நடந்தே போகணும். அதுக்குன்னு ஒரு சபை, அழகான இடம், அழகான மக்கள், அழகான தலைப்பு, எல்லாம் சரியாக அமைகிறது, எல்லா இடத்துலையும் அமைச்சிடாது. இப்போ இருக்கையில் இதே மாதிரி எனக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பூம்புகாரில் பெரிய கூட்டம், 20,000 மீனவர்கள் உட்காந்தாங்க. எல்லாம் ரசித்தாங்க, சிரித்தாங்க. எனக்கு ஒன்றும் அது பெரிய மகிழ்ச்சியில். ஒரு 93 வயசு இருக்கும், அவர் அப்படி சிரிக்கிறாரு. தொடங்கல 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடியும் தட்டி விழுந்து வச்சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்ச பின்னாடி போய் அவரை தொட்டு கும்பிட்டேன். ஐயா, உங்கள் வயசுக்கு நீங்களா வர்றதே பெரிய விஷயம், இப்படி ரசிச்சிங்க, இப்படி சிரிச்சிங்களே, என் ஜோக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு. அதுக்கு அவர் வீட்டில் கிளைய கொடுங்களுக்கு ஓம் கொடுங்கள் பரவாயில்ல பார்ப்போம். 15 நிமிஷம் மயக்கப்பட்டு மல்லா கொடுங்க பார்த்தீங்களா. அது மாதிரி என்ன எதிர்பார்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல என்னை கிராமத்துக்கு தான் பேச கூட்டு போயிருந்தாரு. அந்த ஊர் தலைவர் மைக்கை கொடுத்தாரு என்கிட்ட, தம்பியே எங்கள் மக்கள்லாம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சுப்பாங்க, ஏதாவது 2 நல்லதை போல பேசி சிரிக்க வைப்பல, இன்னைக்கு விட்ட கூட பிச்சு உதறி முதல் மேடை அப்படின்னு சொல்லி நான் மைக்கை பிடிச்சி மாங்குன்னு 1 மணி நேரம் பேசுறேன். ஒரே விழுந்து சிரிச்சு மண்ணை கவி பிடிச்சிட்டு உருண்டுக்கிட்டாங்க. திடீர்னு கூட்டத்தில் ஒரு பாட்டி எந்திரிச்சு போய் லேடிஸாக உட்காந்து 4 பேர் சப்புன்னு செவிலியே இருந்துச்சு. ஏன்னு நினச்சிட்டீங்க, வயசு போய் பேசிக்க வெப்பம்லாம் பல்ல எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் நம்மளை பற்றி என்ன இருக்கான், ஒரு மரியாதை குறைச்சா இருக்காது. தம்பி நீ வாட்டி பேசுப்பா, யார் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொத்து விழுந்த கால தாய் குழப்பம் எடுத்து விட்டு போயிடாத, நான் வந்தது அதுக்கு தேவை பிடிச்சேன். இப்படி இருக்கிற இடம் உண்டு. சிரிப்பில் பல வகை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளங்கடனாமல் வெகுளியாக சிரிக்கிறீங்க, இதுதான் வேணும். சிலர் விதவிதமா அவர் சிரிக்கிறது அவருக்கே முடியாது, சிலர் கூடாது. ஏதோ பூனைக்குட்டி கத்துச்சு நம்ம முக்கிய தெரிவிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஏன்னா அப்போ ஆபரேஷன் பண்ணி பார்க்கக்கூடாது. ரொம்ப சிரிச்சா தையல் போயிடுது, அப்படி ஒரு டைப்பு. சிலர் சிரிச்சானா அவனுக்கே பயமாரு அப்படின்னா எருமாடா அத்துட்டு பக்கத்து ஊரில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ஏண்டா மெது வச்சுடா ஊரே அதிர்ந்துருச்சு. இப்படி சிரிக்கிறாங்க உண்டு. இங்கே அந்த குழப்பம் இல்லை, உண்மையான சிரிப்பு, உண்மையான ரசிப்பு. உங்களை அத்தனை பேருக்கு நீடித்த ஆயிலையும் நல்ல செல்வ வளத்தையும் பொருள் வளத்தையும் இறைவன் அருள வேண்டும். அப்போதான் அடுத்த வருஷம் என்னை கூப்பிடுவீங்க. அதுக்காக சொல்லுங்க, எல்லாம் உள்நோக்கம் தான், வேற என்ன செய்ய போகிறோம். இப்போ அருமையான தலைப்பில் இன்றைய பரபரப்பான குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற விவாதத்தில் கொண்டாட்டமே என்று பேசுவதற்கு அற்புதமாக 2 நண்பர்கள். அதுவும் உண்மையிலே அவங்க இங்கே இருக்க தொழில் வேற. ஆனால் கூப்பிட்டோடனே மேடைக்கு நானும் தைரியமாக பேச வர்றதே ஒரு பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அதற்காக நம்முடைய பேச்சாளர் பெருத்த பாராட்டு. ஏன்னா முறைப்படி மேடையில் ரெகுலராக பேசுகிறவங்களே மேடைக்கு பயப்படலாம். ஒவ்வொரு மேடைக்கு போகிறப்ப அப்படியே விட்டு நடுங்கி துண்டை புளிஞ்சு காய போட்டு வேர்த்துக்கிட்டு உட்காந்துப்பார். நான் வர வேர்க்கிறேன்னு அவர் வேர்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு வரவேற்புக்கே வேர்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கூப்பிட்டோன்னு வர்றது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதே போல் கொண்டாட்டம் என்று பேசுவதற்கும் திண்டாட்டம் என்று பேசுவதற்கும் அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம். திண்டாட்டம் என்று பேச வந்திருக்கிறதுல அந்த அணி தலைவராக இருக்கிறவர் எனக்கு அமெரிக்காவில் குறுகிய காலத்தில் எனக்கு ஒரு 20 வருஷ நட்புகள் கிடைச்ச மாதிரி அற்புதமான ஒரு நண்பர். கலை மீது ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். நம்ம தமிழகத்திலிருந்து நிறையா மக்களை ஹூஸ்டனில் இருக்காரு. அத்தனை மக்களை கொண்டு வந்து மகிழ்ச்சிக்கூடிய அற்புதமான கலைஞர். ரொம்ப நீங்கள் கல்யாணமலை பட்டிமன்றத்தோடு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு இளைஞரை கொண்டு தூய்மையான, அதனால தான் இந்த ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம அமெரிக்க தேசத்தில் 4 வயதிலுக்கு நான் போகிற காரணமாக இருந்தவர். நானே இன்னைக்கு பேசுகிறேன், கல்யாணமலைக்கு பேசுகிற அனுபவத்தை பார்த்துட்டு நானே பேசிட்டு வந்திருக்கிறாரு. அன்புக்குரிய நண்பர் ஹூஸ்டன் கோவிந்தன் சார் அவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். திண்டாட்டமே என்று பேசுவதற்காகவும் அந்த அணிக்கு வலிமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறவர் சார். இப்படி திருச்சி, அதே மாதிரி அவர் திண்டுக்கல் சார் பேர் சிவகுமார். உங்களுக்குலாம் நன்கு பரிச்சயமானவர். ஏன்னா அவர்கிட்ட அது பொருந்தும். அவரும் பூ வியாபாரம் செய்கிறார், மனசு பூ போல இருக்கிறது. 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆள் தான் பொருந்தும். அன்புக்குரிய சிவகுமார், சிவசங்கர் அவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிட்டு, அதே போல் எப்பவுமே திண்டாட்டம் பேசினா அதுக்கு
கொண்டாடப்பட்டமேன்னு பேசுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா பாசிட்டிவாக ஒரு விஷயத்தில் ஹியூமர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை ரொம்ப இயல்பாக செய்யக்கூடிய அன்புக்குரிய நண்பர் இவர் வந்து சதீஷ் சேலத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. நம்ம ஏன் ரிட்டன் டிக்கெட் கிடைக்கலான்னு கேட்கக்கூடாது. 8 வருஷம் ஆச்சுன்னா ஈடுபாடோடு இருக்கார். கணிப்பொறியில் இருந்தால் கூட நாங்கள் கலைத்துறையில் எங்களால் பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார் அன்புக்குரிய நண்பர் சதீஷ் அவர்கள். கொண்டாட்டமே அன்னைக்கு தலைமையேற்று பேசுவதற்காக நான் நிறைய நண்பர்கள் கூட்டு வந்திருக்கீங்க போலயே. பரவாயில்ல, சார் இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய நம்ம ஊரில் கூட்டு போகலாம் போல. ஏன்னா ஆடியன்ஸ் அவரையும் கொண்டு வந்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஏன்னா ஒரு நேரத்துக்குள்ளே பிளான் பண்ணாங்க, இதுக்குள்ளே நாங்கள் ரெடியாக இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல நண்பர் அவர் எப்படி சிவசங்கர், அதே மாதிரி சிவகுமார் பூரா சிவமயமாக இருக்கு பார்த்தீங்களா. அவனேன்னு சொல்லுவது போல சிவனே சொன்னாலே பூர்வ புண்ணியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சிவசங்கர் கேட்குற கேள்விக்கு சிவகுமாரே பதில் சொன்னால் நல்லா இருக்கும். அவரும் அற்புதமான தமிழ் மீது ஈடுபாடு உள்ளவர், பத்திரிகை துறை பல்வேறு துறைகளில் ஈடுபாடு உள்ளவர். 2 பேருமே முக்கியமாக பாடகர்கள். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். கடவுள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு திறமை தான் கொடுப்பாரு, பேச கொடுப்பாரு, இல்லாட்டி பாட கொடுப்பாரு. 2 கொடுக்குறாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் சிலர் பாடி அழகாக பாடினாங்க, கேட்டுக்கிட்டே இருக்க முடியுது. சிலர் நம்ம ஊரில் பாடுவாங்க, பயப்பா இருக்கு பார்த்தீங்களா. அது இந்த வில்லுப்பாட்டு சுற்றி 10 பேர் உட்காந்துருப்பாங்க, நடுவில் ஒரு நாள் ஆரம்பிப்பாங்க. காதி உப்பு எடுத்தார், பக்கத்தில் இருக்கு ஆமா உப்பு எடுத்தார், கிட்ட ஒரு ஐயா உப்பு எடுத்தார், ஆஹா உப்பு எடுத்தார். கீழே ஒருத்தர் இப்போ உங்களை மப்பு எடுக்க போடுறேன் நான். ஏன்னா அவர் ஒரு தடவை உப்பு எடுத்தாரு, நீங்க ரவுண்ட் வெட்டி எடுத்துக்கிறீங்க. அது மாதிரி நீட்டிட்டு போயிருப்பேன். ஒரு அளவு பாட்டு பாடினாருங்க, 6000 பேர் கிரௌட், எல்லாரும் ஒன்ஸ் மோர் அப்படின்னா அப்படி மகிழ்ச்சி, அப்படி ரசிக்கிறாங்க. மறுபடியும் பண்ணார், மறுபடியும் ஒன்ஸ் மோர் அப்படின்னா என்ன ரசிகர்கள், மறுபடியும் ஒன்ஸ் மோர். கைத்தை பார்த்தா நான் அடுத்த பாட்டை பாடுறேன், உங்களுக்கு இந்த பாட்டை ஒழுங்கா பாடியீங்க, இதை ஒழுங்கா பாடு. நாங்கள் ஒன்ஸ் மோர் சொல்றது இந்த பாட்டை ஒழுங்கா பண்ணி பாட தெரிய விட மாட்டோம். அது மாதிரி ஆகுது. பாடுற மாதிரி பில்டப்பா பேசுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே உள்ள அத்தனை பாடல்கள் மென்மையா நம்ம அப்படியே இதயத்தை வருடிக்கிற மாதிரி. சிலருக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் உண்ணாவாரி ராகம் பண்ணேன்னா மழவர், பாம்பு அமிர்த வரிசை ராகம் பண்ணினா மலவர், கீழே தூரம் நிறைய கல்லெல்லாம் வருது. அதே என்ன ராகம் அப்படின்னா கும்பிட்டார். ஒரு பாட்டா இருக்குது, ஏற்க வெடிய வெடியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி அருமையான பாடகர்கள் இந்த அரங்கத்தை இனி வரப்போற ஒரு 20 நிமிஷத்தை ரொம்ப அழகா, ஏன் நான் வேகமாக பேசினா டயம் அந்த அளவுக்கு எங்களை சுருக்கியிருக்காங்க. சுருக்க நாங்கள் முட்டான்னு பேச வேண்டியிருக்கோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிரிச்சது. இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பக்கத்தில் சிரிக்கிற பார்த்து சிரிப்பேன், அமைச்சிருக்கேன் அமைச்சிருக்கோம்டா என்னாலும் பரவாயில்ல. அப்படி போட்டி சிரிச்சுன்னா எங்களுக்கு டென்ஷன் குறைஞ்சிடும். அதனால் பக்கத்தில் சிரிக்கிற பார்த்து சிரிச்சிங்க, எங்களுக்கு குறைவு இல்லாமல் இருங்க. அது போக தீபாவளி விழா ரொம்ப மங்களகரமாக தீபாவளி நம்ம ஊர்லாம் முதல்ல நீங்கள் நகைச்சுவை ரசிக்கணுமா முத தீபாவளிக்கு வெடி வெடிக்கலாம் பாருங்க. வெடி அங்கிருந்து இங்கிருந்தே கொண்டு போவார், கிட்டு அடிக்க டப்புன்னு வச்சுட்டு ஓடுவார். அங்கே போட்டு தெரியும் பார்ப்பார், அது பயம் வச்சுக்க மாட்டார். மறுபடியும் இப்படி மாதிரி இங்கிட்டு ஓடுவார். ஒரு ஆளாக ஒரு வெடியை 20 தடவை 10 வச்சா வெடிக்கல. வீட்டுக்காரங்க போட்டு என்னம்மா வெடி வாங்கிட்டு வந்து, நான் 20 தடவை ஃபயர் பண்ணிட்டு வெடிக்கல, இன்னும் நீ 100 தடவை 10 வச்சா வெடிக்காது லூஸ் மனுஷா. அது மெழுகுவத்தி வெடி பீரோல் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாங்க. நீ கல்யாணம் பண்ணி 7 வருஷம் வாழ்க்கையை ஓட்டி அந்த அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உண்மையான வெடியை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஃபயர் வச்சுட்டு 2 ஸ்டெப்பு போனவர் திரும்பி பார்த்தேன். ஏன்னா நம்ம ஊரில் வெடியில் சாமி படம் போட்டுருவோம், லட்சுமி சரஸ்வதி. வெடிக்க போகிற நேரம் லட்சுமி பார்த்துட்டார், வேமா ஓடியா தொட்டு கும்புறாரு குளிச்சு, லட்சுமி உன்னைய மறந்துட்டேனே தொப்பு மூக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கே கிடந்துச்சு. பார்த்தீங்களா வெடியில் குழப்பம். அது இப்போ எல்லாம் புது வெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. செல்போன் வெடின்னு ஒன்று வந்துச்சுங்க, 10 வைக்கிற வெடிச்சிருச்சு, சவுண்ட் ஆகலாம். என்னங்க அப்படின்னு சைலண்ட் மோடில் போட்டுக்கோங்க. பார்த்தியா எல்லாத்துக்கும் பேச்சு. இன்னொரு வெடி 1.5 மணி நேரம் கழிச்சு வெடிச்சு. என்னங்க இவ்வளோ மெதுவாக வெடிக்குது, இல்லையாங்க ஆமை வெடி. இன்னொரு வெடி சவுண்டே இல்லை, என்னங்க அதே ஊமை வெடி. இப்படி இருக்கு வெடிகளே இத்தனை வகையில் இருக்க மாதிரி சிரிப்பு வெடிகளை கொடுப்பாங்க, நல்ல சிந்தனை கொடுப்பாங்க. எப்பவுமே 4 ஊர்க்காரங்க ஒரே இடத்துல சங்கமிக்கிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலத்துக்காரர் சார், நீங்கள் கோயம்புத்தூர், இங்கிட்டு மதுரை, இதெல்லாம் அந்த ஸ்லாங்கு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. சில நேரம் புரியாது. ஏன்னா மதுரைக்காரர் மெட்ராஸில் போய் ஒரு தடவை மார்க்கெட்டில் சமைக்க கீரை வாங்குறதுக்காக விலையை கேட்டார். எப்படி கீரை, நான் நல்லா கீரை, நீ எப்படி கீரை, இல்லைங்க எப்படி கீரை, நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி கீரை. அப்போ மதியம் 3 மணி வரைக்கும் பண்ணிடுறேன். 2 பேர் காப்படி கீரை வாங்கி குழம்பு வைக்கிறதுங்க. இவர் மெட்ராஸ்கார் மதுரைக்கு போனார். அவர் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு அவர் விலை கேட்குறாரு. எப்படி உருளை, நீ எப்படி வேணா உருளை, அது
வீடு வந்து பூரா குப்பையில் விட்டுக்கிட்டு இருக்காங்க, உருளைக்கிழங்குவாங்க. கோயம்புத்தூர் போக முடியாது, அது ஒரு மாதிரி வாங்க காய்கறி வாங்கி போட்டு போங்க, ஏன் வாங்கிட்டு என்ன போட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரு ஒரு பாசம். திருநெல்வேலி போனீங்கன்னா அது ஒரு சாங். தொடங்கும் போது மங்களம் மாதிரி ஆரம்பிப்பார். என்னது எப்படி இருக்கு? இப்போ 45 வயசுல கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்துருக்கேன். காலை 8 மணிக்கு பெல் அடிச்சு, நாளைக்கு கல்யாணம் வாங்கன்னு இந்த அளவு என்னைக்கு அப்படின்னு பத்திரிக்கை 5 கழிச்சு போட்டு சன்னியாசம் போயிட்டேன். அடா பாவி, முதல் கல்யாணம் வைக்கிற இளவுக்கு விட்டுருக்கீங்க அப்படி. இப்படி வேற ஆனால் இலங்கை தமிழ் ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்போ லண்டனுக்கு போன வாரம் லண்டன்ல இருந்தப்போ அவங்க பேசுகிற பாஷையை கேட்டால் முதல் தடவை சிரிச்சிட்டார். ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வரும்போதே, நீங்கள் எத்தனை நிற்கிறீங்க அப்படின்னா, நான் அவ்வளோலாம் நிற்க முடியாது, அரை மணி தான் நிற்க முடியும் அப்படின்னு. ஒரு தங்குறது பேர் நிற்கிறது என்ன ரொம்ப வடிவாக பேசுகிறீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நித்திரை உள்ளலாம் எவ்வளோ அழகான தமிழ். ஆனால் தமிழ் நீ மறந்துட்டா பரிச்சை இருப்ப பசங்களுக்கே தெரியும். தமிழ் பரீட்சையில் ரெகுலராக ஒரு கேள்வி வைப்பாங்க. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் அதுக்கு ஒருத்தர் பதில் எழுதினா வார்த்தையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் வேலையை. என்ன எழுதியா தெரியுமா? செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளக்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியர் போன்றவர்களை அழைத்து வந்து சுடாட்டில் அடித்தாமல் 1 மணிக்கு உட்கார்ந்து கோழி முட்டை எலுமிச்சம்பழங்களை வைத்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார், அது உதாரணம் எழுதிட்டார். மிரண்டுட்டார். இப்படி ஒரு செய்வினை வாழ்க்கையிலே கேள்விப்படுகிறார். வாத்தியார்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. என்ன கேட்டுருவானோ ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி எழுதினா போதும், ஒருத்தர் 30 வந்து எழுதினா வாத்தியார் வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். சின்ன கேள்வி. கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவி போட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுக்கு கஸ்தூரிபாய் பத்தி தெரியல. அவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான். கஸ்தூரிபாய் பத்தி எழுதிருவோம். இது ரொம்ப ஆழமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம், நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் அள்ளி அள்ளி சாப்பிடலாம். கோவத்து இந்த பாய் 2 கிழிச்சு 2 வீட்டு கொடுக்கலாம். பாயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அவருக்கு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்பான். என்னதான் சொல்ல வரேன் அப்பா. ஒரு பாயிண்ட் எழுதிட்டாங்க. கஸ்தூரிபாயின் வகைகள். இந்த வகையுமான வச்சிருக்கேன் எழுதிருக்கேன். ஓலப்பாய், தால் பாய், நார் பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், மயக்கப்பட்டு மல்லாம் கொடுத்துட்டாங்க. பார்த்தேன் மயக்கம் தெரிஞ்சு என்னதான் சொல்ல வரேன். கடைசி பாயிண்ட் பார்ப்போம். பார்த்தாருல அது சேட்டேன். என்ன பாயிண்ட் இருக்கான்? கஸ்தூரிபாய் வாஜ்பாயோட பெரியது முடிச்சிட்டேன். இப்படி ஒரு பாய் எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்காங்க. நல்லா எத்தனை இடம் இந்த கொஸ்டின் சாய்ஸில் விட்டுருக்கேன். விடவே மாட்டேன். இவர் கெச்சம் கிடைக்கிறார். போடு சார், என்ன சார் ஒருத்தர் கஸ்தூரிபாய்க்கு 30 பக்கம் எழுதிருக்கான். அவர் அந்த பக்கம் போன கட் பண்ணியா, உனக்காக 30 பக்கம் எழுதிருக்கான். எனக்கு 2 வரையில் குழப்பிருக்கானியா. என்னங்க சார்? கஸ்தூரி பாய் என்னது கேள் அப்படின்னு எழுதிருக்கான். இதை நான் யார்கிட்ட போயா கேட்குறது? இது குழந்தைகளோட செய்ய வேண்டிய விஷயம். இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேச போகிறோம் அவங்களோட சேர்ந்து. ஏன்னா என்னுடைய டைமை நான் பேச விட்டா 2 நேரம் பேசி அதை பற்றி குழப்பம். உங்களுக்கு டைம் இருக்கணும். ஏன்னா சில பேச்சாளர் அப்படித்தான் ஒரு ஆளாக பேசிட்டு, சாரி நான் கொஞ்சம் என் டயத்தை பார்க்க மறந்துட்டேன். கீழே இருக்கு டயத்தை தான் பார்க்க மாட்டேன், பின்னாடி காலந்தாவது பார்த்துருக்கலாம் இல்லையா? ஐயா புதைக்கெல்லாம் ஆரம்பிச்சு என்ன வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேசிக்கிட்டோம். பேச்சுக்கு ரொம்ப சுருக்கம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குது. பரபரப்பான குடும்ப வாழ்க்கை. இன்றைக்குள்ள இந்த பரபரப்பான குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டம். எவ்வளவு பரபரப்பா தொடங்குறோம். காலையில் பொழுது யாராவது சாமியை கும்பிட்டு இன்னைக்கு பொழுது நல்லா இருக்குன்னு வந்திருக்கிறோம். ஐயோ மணி யாராச்சா அவன் சொல்ற வந்து முதல்ல மங்களமா ஐயோ தான். அப்புறம் எப்படி இருக்கும்? காலை ஆஃபீஸ் போகிற மாதிரி வீட்டை பூட்டிட்டு சாவி தொங்கிட்டு பூட்டை போயிட்டு போயிட்டு அவ்வளோ அவசரம் என்னமோ அவ்வளோ போட்டு. அதனால காலையில் நம்ம ஊரில் பாருங்களேன் 7 to 9 ஒரு ஃபேமிலி பாருங்களேன் குடும்பம் மாதிரி இருக்காது, மிருகக்காய்ச்சல் மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வீட்டுக்கார ஆஃபீஸ் போய் பாருங்களேன், ஏன் குறைஞ்ச என்ன தூங்குற உனக்கு நான் பண்ணி நான் தூங்கினா வேதலாம் நீ தான் உள்ள மாட்டேன் உங்க அப்பே ஒரு தேவை. இத்தனை பேசிட்டு ஓடி போய் பஸ்ல ஏற அங்கே ஒருத்தர் காலம் பேசிட்டேன். ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற, அதுக்கு நீ ஏன்டா கழுத மாதிரி கத்துற, உடனே கண்டுற யாரா நாய் மாதிரி சண்டை விடுறவங்க. எங்கேயாவது மனுஷன் ஒரு வார்த்தை வந்துச்சேன். பொண்ணு வாங்க கூட என்ன சொல்றோம், பொண்ணு கிளி மாதிரி மாப்பிள்ளை சிங்கம் மாதிரி மனுஷன் மாதிரி எங்கேயுமே ஆள் கிடையாது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு எங்கே சிரிக்கிற நேரம் இருக்கு. நல்லா சிரிச்சா இளமையா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. உங்க வயசை சொல்லவே முடியாது, அவ்வளோ இளமை சிரிச்சோம்னா. அப்புறம் நீ ஏன் அப்படி கேட்கக்கூடாது. நான் சும்மா உதாரணத்தையே சொல்ல முடியும். மனசு விட்டு 10 நிமிஷம் சிரிச்சா 7 ஆப்பிள் பழம் சாப்பிடுற சமம், 15 நிமிஷம் வாக்கி போகிற சமம். உண்மையா சிரிக்க அப்படி சிரிச்சுட்டா டாக்டரே தேவையில்லை. இல்லை சிலர்லாம் ஆச்சரியமா இருக்கும்.
ஒரு சொல் ரத்தம் டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா சிரிச்சா. இதை கேள்விப்பட்டி பாட்டு அடிச்சாம 3 மணிக்கு கதவை பூட்டி குடும்பத்தோட சிரிச்சிருக்கூடாது. வாங்கி ரத்தம் குருமா முத்து சொல்லியிருக்கான். பக்கத்து கருப்பீட ஒத்தி குடிக்கிறோம். ஆமாம், இது உங்களுக்கு உங்களுடைய மனநிறைவை பூர்த்தி செய்யும் விதமாக நான் தொடக்கத்தில் சொன்னேன். ஒழுகிற வீட்டில் கூட ஒரு மனுஷன் இருக்கலாம், அழுகிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்தெந்த நாளெலாம் நீ சிரிக்காதனால அந்த நாளாக உங்கள் வாழ்க்கை வீணடிக்கப்பட்டதால் வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது. அது சிரிப்பு சத்தம் கேட்க மட்டுமே திறந்து விடுவாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இங்கே உட்காந்து வீட்டில் யோசிக்க கூடாது. பின்கதை பூட்டிக்கலாங்க அப்படி சாமி கும்பிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். ஏமா அந்த கதை போட்டுமா ஏன் இது வீண். அதனால் இந்த இடத்துல இருந்து இவங்களுடைய நிகழ்ச்சி ரசித்து கைதட்டி உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு போதும் என்று சொல்லி இப்பொழுது உடனே தட்டிங்களா அவங்க பேசும்போது சொல்லுங்க. ரொம்ப ரெடியாக இருக்கீங்க உங்களுக்கு சார். இப்பொழுது ஆரம்பிச்சலாமா? யார் ஆரம்பிக்கிறது? ஆமாம், எப்பவுமே கொண்டாட்டத்தோடு ஆரம்பிப்போம். இன்றைய வேகமான பரபரப்பான குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டம் தாங்க என்று பேசுவதற்காக உங்களுடைய அன்புக்குரிய சிவகுமார் அவர்கள் ரொம்ப எளிமையாக இனிமையாக என்ன பிச்சுட்டீங்க? சரி சரி பேசுங்க. இதான் பிக்சர். நீங்கள் பேச்ச பிக்சருன்னு சொல்ல மைக்கையும் பிச்சுட்டேன். ஆரம்பிச்சு பைக்கு கிடைக்கிறது நிறைய பேர் அலையிறாங்க. இப்பெல்லாம் அது எக்கோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். விட்டால் டோட்டலாக கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அவர் அப்படித்தான் கேட்க கடைசி வரைக்கும் அலோன்னு கேட்குதா? ஹலோ கேட்குதா? சில இடத்துல அலோ லோ மட்டும் அங்கே இருக்க மேடையிலே பட்டு கிடக்கும். மணியும் சேர்த்து பற்றி விட வேண்டியது. தீபாவளி திருநாளைக்கு சிரிப்பு மத்தாப்பைகளை வெடிக்க வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே. முன்னாடி நான் ரொம்ப நாளாக அட்லாண்டாவில் தமிழ் ஸ்கூலில் ஆட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா மதுரைனா உனக்கு என்ன ஞாபகம் வருது இருக்கு? பாப்பா திடீர்னு மதுரை முத்துதா அப்படின்னுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கடல் கடந்து இருக்கிற சொன்ன ஜோக்கா செய்தியா? முதல் ஜோக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உயர்த்தி சொல்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு கடல் கடந்து இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் என்ற ரொம்ப தமிழ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 35 நிமிஷம் 1.5 பக்கம் எழுதிட்டு வந்துருக்கீங்க. இதை உட்காந்து படித்து அடுத்த தீபாவளி வந்து போயிருங்க. உணர்வுகளே இந்த காலத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பு அவசர காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே அவசரமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. நாமெல்லாம் இப்போ 20 நிமிஷம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 200 ரூபா கொடுத்து ஆட்டோ போகிறோம். ஸோ அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைங்கய்யா. இப்போ எல்லாமே அவசரமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. சொன்ன மாதிரி அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. பெரியவர் ஆரம்பிச்சு அப்படி தான் பேசுவார். அதெல்லாம் அந்த காலம் அப்பா. ஆனால் எந்த காலம் யாருமே சொல்ல மாட்டார். என்னன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. அந்த ஊரில் கொலையே நடந்தா கூட சென்னல் தான் பார்ப்பாங்க என்னாச்சு. அப்போ அந்த காலத்தில் சென்னலுக்குனால பெண்கள், இன்னைக்கு பாருங்க பெண்கள் பின்னால சென்னல். சென்னல் ஏறி கூட்டி நல்லா போட்டு வச்சு கொஞ்சம் மாடி பிடிக்க திருப்பி போட்டு வச்சு விட்டுருக்காங்க. மேலே போகும் வழி அதை பார்த்துட்டு ஒரு டூலர் ஓட்டி அது மேலே போயிட்டேன். பார்த்தீங்களா அந்த காலம் மாதிரி இல்லை. எங்கள் அப்பா வயசில் நல்லா நெடு கூந்தலுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாப்புல. நானும் கரூரில் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சும்மா இருக்கல முதல் நாளே ஆரம்பிச்சு வீராப்பா பேச்சு. இவ்வளோ வரைக்கும் கூந்தல் எப்படி போன வளர்த்து காலையில் நாங்கள் மீராட்சி காய் போட்டு குடும்பத்தோடு குளிப்போம். மதியம் கிளிக்கு பேச 2 ஆள் சாப்பிடுவோம். நைட்டு என்ன செய்வீங்க? ரொம்ப அரிக்கிற காலத்தை ஆணையில் மாட்டிட்டு ஓரமாக படத்தை விட்டுருவோம். தேவை நமக்கு இந்த பேச்சு. ஸோ அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாமே செல்ஃபோன் ஆகிடுச்சு இல்லையா? எது பார்த்தாலுமே இப்போ நீங்கள் அதை பார்த்தா என்னமோ பார்த்துருங்க. சங்கர் ஐனே படம் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஃபோன் காலம் நடத்துறவர்களே காலையில் ஐஃபோனில் அலாரம் வச்சு ஐ ஹெல்த்தில் எக்ஸசைஸ் பண்ணி ஐடியூன்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே ஆஃபீஸ் போகும்போது ஐ கேலண்டரில் மீட்டிங்கை பார்த்துட்டு மேனேஜருக்கு ஐ மெசேஜ் பண்ணுற காலம் இது. அதனால் இப்போ எல்லாமே ஆகி போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திருமண வாழ்க்கையே இல் வாழ்க்கைப்போம். இப்போ அந்த இல் இப்போ என்ன போச்சு, ஐஎல்னு ஆயிடுச்சு. ஸோ இல் ஆயிடுச்சு. அதனால் இப்போ எல்லாமே ஆப்பிள் வாழ்க்கை ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் காலத்தில் நாம் உட்காந்துட்டு நம்ம ரொம்ப லேட் பண்ணி ஓகே இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு போனோம்னா யாரோ எல்லாம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, நம்மளே ஏற்றி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்களே அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி செல்ஃபோன் ரொம்ப அமைக்கிடுச்சு. ஒரு கையிலே வச்சிருப்போம், ஒரு ஃபோன் வராது. ரெஸ்ட் ரூம் கொண்டு போய் பார்ப்போம், 25 நிமிஷம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ டீ பார்க்குறப்ப நிம்மதியாக பார்க்க முடியுதா? டீ பார்த்துட்டே இருக்க அப்போ ஒரு ஃபோன் வச்சு வேகமாக போய் எடுத்தார். ஹலோ ஹலோ கேட்கல அப்படியே லைன் நடு காலில் ஹலோ டாக்டர் வேறு பார்த்து அப்படியே சார் அப்படியே சிங்கிள் ப்ரோ மாடி பாய் 3ஆவது மாடி போய் அப்படியே ஹலோ அவர் பையன் பின்னாடி அவங்க அப்பா ரிமோட்டை போடுது இந்த இருக்கு செல்ஃபோன் ஐயா உசுரை வாங்கி தொலைவில்
ஏன்னா ரிமோட்டில் செல்ஃபோன் ஒரே சைஸ் ஒரே நம்பர், அதை தூக்கி வந்து ஓடிக்காண்டா பார்த்துக்கணும். இப்போ இவ்வளோ டென்ஷன் தானே. சிலருக்கு தெரியாது வேறு, அந்த பொண்ணுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது, சொல்லி கொடுக்குறாரு வீட்டுக்காரு. ஏம்மா நான் ஆஃபீஸில் இருப்பேம்மா, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பட்டன் மட்டும் அமைச்சு காது வச்சுட்டு என்கிட்ட பேச. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் போயிட்டார். நம்ம முதல் வீட்டுக்காரர் பேசணும்னு அடிச்சு இப்படி காது வச்சிச்சு. அது ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ். நீங்கள் டயல் செய்தும் வாடிக்கையாளர் தற்சமயம் வேற ஒரு தொடர்பு விடா. வேற ஒரு தொடர்பு இருக்கானா? ஆனா பாவி ஒன்றிய விளக்கம் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ விளக்கம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபோன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை. நீங்கள் பல்லு இல்லாத கல்வியை பார்த்துடலாம், அதனால் செல் இல்லாத கல்வியை பார்க்க முடியாத கடவுள் இப்பெல்லாம். இப்போ அப்படி தான் நான் இந்தியா போயிருந்தேன் சமீபத்தில். கீரை வைக்கிற அம்மா வந்துச்சு. அந்த கீரை வைக்கிற அம்மா வந்துட்டு டக்குன்னு எங்கள் அம்மா போய் கீரை வாங்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து படம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா உடனே பயம் வந்துருச்சு. என்னங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்னு. ஸோ கீரை வைக்கிறதுக்கெல்லாம் கஸ்டமர் ரிவ்யூ வந்த காலம் நடுவர்கள் இது. அதனால இப்போ உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஒன்று இருக்குது நடுவர்களே. அப்படின்னு என்னென்னா நான் நல்லா வேலை செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மார்க் போடுவார். அந்த மார்க்கை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பளத்தை உயர்த்துவாங்க இல்லாட்டி குறைப்பாங்க. அப்புறம் சரி இது அன்னைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் ஒருத்தன் அவன் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்க்குறானோ இல்லையோ செல்ஃபோன் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்தாலும். அவன் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்தான். என்னடா எப்படி ஓடி வர்ற, இவனுக்கு என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா இல்லைடா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவே நடத்தல, அதே மாதிரி போனஸ் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா. என்னடா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆஃபீஸோட ஃபேஸ்புக் பேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லைக் போடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவே கிடையாது, போனஸ் கொடுத்துட்டாங்க, நான் போட்டு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா. அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப அவசரம் போயிட்டு இருக்கு நடுவர்களே. முன்னாலாம் ஒரு ஆள் ரோட்டில் அடிபட்டுக்கிறதா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ அடிபட்டு டப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி ஃபேஸ்புக்கில் அனுப்புறேன், அதுக்கு 200 லைக் சூப்பராக இருந்திருக்காங்க. பார்த்தீங்களா எல்லாமே அப்படி. ஒரு ரசம் வச்சது கூட அந்த அப்பா எடுப்பு நான் இன்னும் ரசம் வைத்தேன், அதுக்கு 350 லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரசத்தை ஒரு வீட்டுக்கு லைக் பண்ணல. ரசத்தை சாப்பிட்டு விந்து விட்டு முறையாக கட்டி ஆசிரியர் படுத்துருக்காங்க. ஆனால் வெளியே வேணா லைக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கொடுமை. நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நடுவர்களே. ஒன்றும் இல்லை, இப்போ வலையெல்லாம் வலையில்லை ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மீனுக்கு வலை போட்டால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? திடீர்னு இப்படி ஆரம்பிச்சிட்டாரு. மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்டால் உள்ள என்ன இருக்கும்? மான் தான் இருக்கும். புளிக்கு வலை போட்டால் உள்ள என்ன இருக்கும்? புளியா? ஆமாம் புளி தான் இருக்கும். கொசுக்கு வலை போட்டால் கொசு உள்ள என்ன இருக்கும்? பார்த்தீங்களா? சரி நீங்கள் கேட்குறீங்க, பஸ்ஸு கண்டக்டர் டிரைவருக்கு ஒரே சம்பளம் தான், ஒரே யூனிஃபார்ம் தான், என்ன வித்தியாசம்? பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் அவர்கிட்ட விசில் இருக்குமோ? விசில் இருக்கு. இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கா தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தாருன்னா ஒரு கண்டக்டர் பட்டான்னு ஒரு புளிய மரத்தில் போது எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அதோட ஆஃபீஸில் என்ன சொல்கிறோம், பைல்ஸுக்கு என்ன வித்தியாசம்? பைல்ஸை வந்து உட்காந்து பார்க்கணும், இந்த பைல்ஸை பார்த்து உட்காரணும். அந்த மாதிரி மலையெல்லாம் மலையில் நடக்கிறவங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ணுற திண்டாட்டமெல்லாம் எல்லாமே பின்னாடி ஒரு கொண்டாட்டம் இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம கொண்டாட்டமாக நினச்சி பண்ணால் அது கொண்டாட்டம், திண்டாட்டம் நினச்சா திண்டாட்டம் தான். பிரமாதம். ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் நல்ல ஒரு கதை இத்தனை வேலைக்கு போது அவர் அதுக்காக தயார் பண்ணிட்டு வந்து அழகாக ஒரு நகைச்சுவை சொல்லும்போது ரொம்ப இயல்பாக சொன்னா தான் எடுத்து. சிலதான் ஜோக் சொல்லும்போது பார்த்தீங்களா, ஒரு ஊரில் ஒரு போலீஸு நர்ஸா இல்லையே கம்ப்யூட்டரில் அவன் சொன்னேன் கலெக்டரா அப்படின்னு கடைசி கேட்டாப்புல கேட்குறேன். சில இப்படி எடுத்துட்டு பார்த்துருக்கோம். ஒரு ஊரில் இல்லை 2 ஊரில் போட்டிருக்கானே இப்படிலாம் சொல்லி பார்த்தீங்க இயல்பாக சொன்னார். ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் அவருக்கு இந்த மாதிரி மேடைகள் நிறையா வேணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது கொண்டாட்டம் தொடங்கியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு திண்டாட்டம் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். பேசிக்கிட்டு நான் ஒன்றும் குடிக்கல, பூரா அப்படி அவ்வளவு பயத்தில் நடுக்கத்தில் இருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்காங்க, அவர் தான். ரெடி ஆகிட்டீங்களா சார்? என்ன ஊதிக்கு வாய்ஸ் மட்டும் வைங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் இருக்கிறீங்களா? சார் வச்சுக்கங்க சார். 2 மைக் மாற்றிட்டீங்க, இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. பத்திரமா வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு ஊற வச்சுருக்கீங்க. ஹலோ, அட்லாண்டா வாழ் தமிழ் நல் உள்ளங்களுக்கு எனது மாலை வணக்கம். அதாவது நாங்கள் பேச போகிறது, எங்கள் அணி பேச போகிறது வந்து திண்டாட்டம்.
அப்போ நீங்கள் அணினா உங்கள் சனியா? என்னங்க எடுத்தோடனே இப்படி ஆரம்பிச்சிட்டு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பாட்டு பாருங்க, 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்க. அந்த 8 8 பார்க்கலாம். நம்ம எந்த 8ல் சந்தோஷமா இருக்காங்க, எந்த 8ல் திண்டாட்டமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாழ்க்கையுமே இங்கே திண்டாட்டம் தான். அமெரிக்காவில் முதல்ல எடுத்தோம்னா இந்த சின்ன குழந்தைகள் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போ திண்டாட்டம் ஆரம்பிக்குதுன்னா, எப்போ நீங்கள் அவங்களுக்கு கார் சீட் வாங்குறீங்களோ அப்பயே ஆரம்பிச்சாங்க. அந்த கார் சீட்டில் அவனை போட்டு உட்கார வச்சு பின்னாடி வச்சுருக்கோமே, அவங்க பின்னாடி உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த குழந்தை பெரியவனான்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா அழகாக ஜாலியாக சேரில் உட்காந்துட்டு ஏசியை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற சீட்டில் உட்காந்துட்டு என்னென்னோ திருடனில் போட்டிருக்க, ஜெயிலில் போட்டிருக்க திருடன் மாதிரி என்ன ஒரு கார் சீட்டில் போட்டிருக்காங்களேன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆரம்பிக்கிற திண்டாட்டம் நம்ம கடைசி வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு போகிறதே கிடையாது. அதே மாதிரி இந்த கார் சீட்டில் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? வால்மார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லாட்டி நம்ம இந்தியன் ஸ்டோரில் கூப்பிட்டு போய் சாரி பார்க்குறாங்க. அப்பா எங்கே கூப்பிட்டு போகிற ஷாப்பிங்க்கு? அவரை எங்களுக்கு தரன்னு இழுத்துக்கிட்டு ஹோம் டிப்போவில் போய் தேவையில்லாத ஆணியை 4 மணி நேரம் தேடுறாங்க. பாவம் இவங்க வந்து கூட கூட்டு போகிறாங்க. இந்த கொடுமையான இந்த திண்டாட்டம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் போனோம்னா, இங்கே அழகாக நான் நிறைய குழந்தைகள் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். தமிழகத்திலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இல்லை பாரதிராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அன்புக்குரிய எல்லார் மனசு வில்லன் கேரக்டர் கட்சியெல்லாம் மனசு விட்டாங்க. சீவத்துறை பாண்டிய போலீஸ் சார் யோசிக்கிறேன், இப்போ பட்டிமன்றமாக வெளியே இருந்துக்கலாமே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். அவர் படத்தை பார்க்க நாங்கள் அடித்து முடிச்சுக்கிறோம். இப்போ பட்டிமன்றம் பார்க்க எங்களுக்கு தான் கிடைச்ச ஒரு பெரிய மரியாதை. அதாவது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குழந்தைகள், இந்த பெரிய குழந்தைகள் வந்து எப்படின்னா, இவங்களுக்கு பேரே ஏபிசிடி, அமெரிக்கன் கான் கன்ஃபியூஸ் டேசிஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கிற திண்டாட்டம் அவங்களுக்கு அடுத்த ஒரு 7 வருஷம் வரைக்கும் பயங்கர திண்டாட்டங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு எந்த பார்ட்டிக்கு இந்த பேரண்ட்ஸ் போனாலும் இவங்க வந்து இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணாமல் இந்த குழந்தையினுடைய படிப்பை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னா, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அட்வைஸ், இந்த குழந்தைகளுக்கு இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை பண்ணு, அதை பண்ணு. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஆசையாக விதவிதமாக இவங்க ட்ரெஸ் போடுறதை பார்த்து நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த அம்மாட்ட போய் கேட்கலாங்க, அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கலாமா? பொதுவாக குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு யார் 2 பேர் எதிரின்னா 2 பேர் தான் சொல்லுவார். ஒன்று எங்கள் வாத்தியார், உனக்கு அப்பா அப்பாங்க நம்ம ஊரில். ஏன்னா முதல்ல என்ன செய்வது தெரியுமா? வாடா ஏடா 15 மார்க் வாங்கியிருக்கேன், எந்த ஒரு ரஞ்சித்து வகுப்பு வேண்டா அவன் மாதிரி 85 வாங்கியிருக்கேன், ஒரே வகுப்பு வேண்டா ஆமாப்பா, ஒரே புத்தகம் தானே ஆமாப்பா, ஒரே பள்ளிக்கூடம் தானே ஆமாப்பா, அப்புறம் எப்படி அவன் 85 வாங்குற நீ 15 வாங்குற? அப்பா வேற இல்லை, அவங்க அப்பே அறிவாளி, உனக்கு ஊஸ்பில் இதே அதிகமாகும். டக்குன்னு உடனே அப்படியே ஏன் ஒரு வார்த்தை பேச முடியல. உண்மையிலே வார்த்தைக்கு சம்பளம் எதுக்கு அப்படின்னா, எழுதுற பேப்பர் திருத்துற கேட்குற கேள்விக்கு முன்னாலும் பசங்க பயந்து எடுப்பேன். இப்போ வாத்தியாரை பயப்படுறாரு. என்ன கேட்டால் என்ன சொல்லுவானோ, தமிழ் வகுப்பு நடக்குது, வாத்தியார் வர்றாரு, மாணவர்களே ஐயா இன்னைக்கு உங்களுக்கு பழமொழி பற்றி நடக்குது, தரம் நடத்துங்க, யார் கூச்சப்படுறாங்க? நான் கூச்சப்படுறேன். ஆனால் பாதி பழமொழி தான் சொல்லி மீதி நீங்கள் தான் சொல்லணும். பிள்ளைங்க இருப்பாங்க கேளுங்க சார். ஊரானுள்ளே ஊட்டி வளர்த்தால் சொல்பா சுரேஷ் உங்கள் கொண்டாடி சந்தேகப்படுவாங்க சார் அப்படின்னா சார் சரியா முடிச்சு காலையில் ஒன்றே போய் கட்டி பாருங்க. அம்மா நீ சொல்லுமா, ஒருவான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு போட்டுருக்க அந்த பிள்ளை, அதுக்கு அவனே பரவாயில்லம்மா ஜாலியாக இருக்கு, இதே ஜோலியாக ஒரு பையன். நீ சொல்லுமா நல்ல மாட்டுக்கு 4 கிலோ புண்ணாக்க அப்படின்னு இருக்கான் உட்காண்டார் பேசாம. அது மாதிரி குழந்தைக்கு நல்ல விஷயம் இருக்குது, அதை நம்ம கேட்காம நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க, எங்கள் ஊருக்கு நடந்தது கிராமத்தில் ஒத்த கேள்வி ஒருத்தர் பாட்டியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலை 7 மணிக்கு பாட்டி பக்கத்தில் போய், பாட்டி என்னப்பா ஒரு சந்தேகம் பாட்டி கேட்கலாமா? எனக்கு ஒரே பேரடா செல்ல பேர், நீயே தான் வேற கேட்க போகிற, என்ன கேட்க போகிற? நீங்கள் வெறும் பாட்டியா இல்லை அப்பாட்டியா அப்படின்னா பாட்டி சொல்ல இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா போல. அதாவது இங்கேயும் அதே ப்ராப்ளம் இருக்குது சார். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த குழந்தை வந்து அவங்க இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை வந்து அவங்க கணவனுடைய ஒய்ஃபோட சிஸ்டரோட பொண்ணை விட மார்க் குறைஞ்சி எடுத்துன்னு வச்சுங்க, வீட்டில் ஒரே சண்டை தான். அதே மாதிரி கணவனுடைய அண்ணன் பையனோட மார்க் அதிகமாக எடுக்கலாம்னு வச்சுங்க, கொண்டாடி சொல்லி காமிப்பாங்க. அதனால இந்த குழந்தைகளுடைய பாட்டு வந்து இங்கே ரொம்ப திண்டாட்டம். அட்வைஸ் பண்ணியே கொண்டுருவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே என் பொண்ணு வந்து மார்க் சரியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளை நம்ம இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் படி கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். உடனே அவன் என்ன சொன்னான்னா, அப்பா நான் அந்த
சன் டிவிலாம் பார்க்குறேன், ரொம்பலாம் அட்வைஸ் பண்ணாத, இந்த ஒரு கம்பு எடுத்து ரெண்டு போட்டு போடுவோம், அட்வைஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு அட்வைஸ்னால இப்போ பெரிய பேஜாராக இருக்குது. அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், மார்க்கை வச்சு குழந்தைகளை மதிப்பிட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தனித்திறமை இருக்கும். பார்த்துட்டு அப்பா என்னடா முட்டை மார்க் வாங்கியிருக்கேன், ஏடா முட்டை வாங்கியிருக்கேன், அப்பா முட்டையில் தான் இப்போ புரோட்டீன் அதிகம். அதே போல பார்த்தாச்சு சொல்கிறேன், சார் முட்டையை போட்டுறாங்க சார். ஏன்டா எங்கள் அப்பா ஏற்றுங்களுக்கு மாலை போட்டிருக்காரு சார், நாங்கள் சைவம் ஏதாவது முட்டையை கிட்டே போட்டு கையில் நம்ம எடுக்கிறாங்க. அப்படி 85 மார்க் வாங்கிட்டேன் வாத்தியார். பார்த்தீங்களா? அதே போல் என்னடா பொண்ணுங்க மட்டும் நல்ல மார்க் வாங்குது, பையன் ஏன்டா வாங்க மாட்டேங்கிற, அதுக்கும் போல சொல்கிறாங்க. எப்படி வாங்குவோம், எப்படி வாங்குவோம்? மதிப்பெண்கள் அப்படிதான் சொல்கிறாங்க. மதிப்பு ஆண்கள் தான் சொல்லுங்க. அதே போல கல்விக்கு அதிபதியாக கலைவாணி. அப்போ உங்கள் பிள்ளைங்க தான் மார்க்கை போடும். கல்விக்கு அதிபதி கருப்பசாமி கொடுக்க நாங்கள் கூட 90 எடுக்கிறோம். மார்க் எடுக்காட்டி விளக்கம் பார்ப்போம். 85 மார்க் எடுத்துட்டு ஒரு பிள்ளை தேம்பி அழுது, 15 மார்க் போச்சு. வெறும் 13 மார்க் வாங்கிட்டு மிஸ்ல அடிக்கிறாங்க. இதெல்லாம் பாட்டின்னு ஃபோன் பண்ணுறேன். பார்த்தாரு கோபத்து சார் 85 மார்க் வாங்கிட்டு அழுது, ஏடா 15 மார்க் வாங்கிட்டு மிஸ்ல அடிச்சுட்டு 15 எப்படி வாங்கினேன்னு தெரியல சார். வாங்கிட்டு பார்த்தேன். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆளுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இது மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வரணும்னு வச்சுருந்தேன். அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து கோக்கு சாப்பிடணும்னு சொன்னால், நீ அம்மாட்ட வந்து கேட்பாங்க பொண்ணு, அம்மா நான் கோக்கு சாப்பிடணும், அப்பாவை போய் கேளுங்க. அப்புறம் அப்பாவை போய் கேட்பாங்க கோக்கு சாப்பிடலாமா, அம்மாவை போய் கேளுங்க. இவங்க 2 பேரும் பேசி கடைசியில் போய் பார்த்தா கோக்கே தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு திண்டாட்டப்படுறது வந்து இந்த குழந்தைகள். இதுக்கடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம அடுத்த லெவல் என்னமோ மனைவிக்கு போயிடும். இந்த மனைவி சார் அதாவது பெண்கள் மாதிரி கஷ்டப்படக்கூடிய திண்டாடப்படக்கூடிய இந்த அமெரிக்காவில் திண்டாடப்படக்கூடியவங்க வேற யாருமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, அதுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்தியாவில் வந்து அது ஒரு பெரிய விஷயங்க. அது ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணி ஊர்லேருந்து ஆட்டெலாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி, அம்மா அப்பா தான் கூட இருந்து மாமனார் மாமியார்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு சந்தோஷமான நாள். இங்கே இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தன்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு, ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு, வீட்டில் ஒர்க் பண்ணாத கணவனுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான பயங்கரமான திண்டாட்டமாக. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, கிரீன் கார்டு வருமா வராதுன்னு தெரியாது. இந்த நிலைமையில குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தும் அவங்க குழந்தைகளை பெற்று வளர்க்குறாங்க பாருங்க. அந்த திண்டாட்டத்துக்கு ஈக்குவலண்டான வேற திண்டாட்டம் கிடையாது. அதாவது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வேலைக்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். கணவன் வெளியிலேருந்து வரும்போது அவருடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கணவர் தான் நிறைய கார் டிரைவர் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கணவனுக்கு கரெக்டான நேரத்தில் இந்த வேலைக்கு போ, அங்கே போ, இதை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இந்த மனைவி தாங்க வேணும். அதனால் இந்த மனைவியினுடைய திண்டாட்டம் இருக்குவாங்க. இதுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எல்லா வேலையுமே என் ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க. நான் செய்வேன், அவள் பார்ப்பாங்க. அங்கே துவைங்க, இங்கே பார்த்து வேணா அப்படிங்க. ஆனால் அது ஒன்று, எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே என் மனைவி டீ போட்டு கொடுப்பாங்க. அப்படிதான் ஜென்மத்துக்கு வர மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. அதுதான் இதே குடிச்சு நிறையா தள்ளி ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருப்பேன். அது தெருவே கண்டுபிடிச்சிடும். புத்தூரில் எவ்வளோ டீ சாப்பிட்டுட்டாங்க அந்த மாதிரி சில விஷயம். இப்போ நம்மளுடைய ஃபைனல் இது கணவன் ஃபைனல் தான் கணவன் சொல்லிட்டேன். ஃபைனல் கணவன் பார்த்தீங்களா? அதாவது கணவன் என்னை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய திண்டாட்டம் தான் அல்டிமேட் திண்டாட்டங்க. நீங்கள் வந்து பாக்கியராஜ் பாரதிராஜ் அப்படிலாம் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஒரு சீன் காண்பாங்க. அதை வந்து நான் எப்படி திங்க் பண்ணுறேன்னா, முதல்ல அமெரிக்காவுக்கு வரும்போது என்னை வந்து ஏர்போர்ட்டில் எல்லாம் வந்து விட்டாங்க. கும்பலாக வந்து நமக்கு மாலையெல்லாம் போட்டு திருநீர்லாம் வச்சு அழகாக ஏர்போர்ட்டில் பெரிய கும்பலாக கொண்டு விடுவாங்க. ஆக்சுவலாக நான் அதை எப்படி திங்க் பண்ணுறேன்னா, ஒரு ஆட்டு கடை வெட்டுறதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி அனுப்புகிறாங்க பாருங்க. அதை மாதிரி தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய மாலை கொடுத்துருவாங்க. அதுதான் எங்களுடைய டிக்கி உள்ளே போகிறதுக்கு. அந்த மாலை போடும்போதே எனக்கு தோணும், ஆஹா நம்மளை ஆட்டுக்கடை மாதிரி மாற்றிட்டாங்கடா இங்கே. அதே மாதிரி என்னென்னா, வெள்ளிக்கிழமையான விசேஷம் இந்த ஊரில் வேலையை விட்டு அனுப்புவானா இருக்காதுன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி உள்ளே போகிறீங்க பாருங்க, அந்த கார்டு ஒர்க் பண்ணலன்னா ஒரே டென்ஷனாக. அந்த மாதிரி கொடுமையான நிலைமையை திண்டாட்டத்தோட என்னைக்கும் என்றுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற கணவர்கள் எல்லாரும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் கமல்ஹாசனோட படம் தசாவதாரம் பார்த்தீங்க, அதை
கணவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல அவதாரங்கள் எடுக்கிறோம் சார். தோட்டக்காரன், வீட்டுக்காரன், பிளம்பர், ஆட்டோ ரிப்பேர்மேன், கார் டிரைவர், ஹேர் ஓட்டி, கார் ஓட்டி, என்ன வேலை இருந்தாலும் எங்கிட்ட தாங்க அனுப்புவாங்க. நாங்கள் தான் பண்ணியாகும். இது கூட பண்ண தெரியாதுன்னு எங்கள் மாதிரி பார்ப்பாங்க. அதுக்காக நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணியாகும். இதில் வந்து கொடுமையான வேலை என்ன தெரியுமா சார்? இந்த கரப்பாம்பூச்சியை கொள்வது. அதாவது இந்த பொண்ணுங்க இல்லாடி என் ஒய்ஃப் கரப்பாம்பூச்சியை பார்த்தா எங்கே இருந்தாலும் அந்த ஒரு டைம் தாங்க எங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. அப்போ நாங்கள் நேராக போய் அந்த கரப்பாம்பூச்சியை கொல்லணும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு தெரியாது நான் கரப்பாம்பூச்சி வளர்க்குறதே நான் தான் சார். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க ஹோம் டிப்போல போய் அதுக்கு ஏதாவது மருந்து சாகடிக்க வாங்கிடுவாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கி போகிறது பெட் ஃபுட் வாங்கிடுறேன். வந்து அங்கங்கே வளர்ப்பாங்க. அது வந்தால் தாங்க எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதே மரியாதை. அந்த மாதிரி திண்டாட்டம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப அதிகம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க நிறைய. அமெரிக்காலே பாருங்க, எங்கே வேணா பாருங்க, பெண்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. எங்களை பாருங்க முடியல, தொப்பை, வயசான மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்களை பாருங்க, ஆண்கள் பெண்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆக்சுவலாக போன வாரம் என் ஒய்ஃப் ஒரு மீட்டிங் கொடுப்பேன். அது நம்ம ஊரெல்லாம் நோ பார்ட்டி, ஏன்னா எல்லாமே பியூட்டி. ஏன்னா 80 கூட 90 போகிறதுனால அந்த டென்ஷன் கிடையாது. அதாவது போன வாரம் என் ஒய்ஃப் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி கூப்பிட்டு பண்ணேன். அப்போ எங்கள் மேனேஜர் கேட்டார், இஸ் இட் யுவர் டாட்டர், உன்னோட பொண்ணா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து அதை தான் சொல்கிறேன், இந்த திண்டாட்டப்படுறது வந்து நம்ம முகத்துலையும் உடம்புலையும் எல்லாம் தெரியுதுங்க. அவங்க வந்து நல்ல ஜாலியாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்காங்க. அது போக இன்னொன்று என்னென்னா, அதாவது நான் வந்து மதுரை முத்துல கேட்டேன் இதை பற்றி, எப்படி சார் இவங்களாம் அழகாக இருக்காங்க, நாங்களாம் அவங்க இதாக இருக்கோம். அது ஒரு அழகான ரகசியம் சொன்னார் அவர். ஏன் தெரியுமாப்பா எல்லாரும் அழகாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் கிடையாது. இப்போ கூட சார் இந்த ஃபங்க்ஷன் வந்து நானே பேசுகிறேன். பொதுவாக நான் ஆரம்பத்தில் காலையில் பேசும்போது சொன்னோம், ஒரு விசேஷம்னா அவங்க மகிழ்ச்சி. இப்போ தீபாவளி வருது, பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். எங்கள் நகையை வாங்குவோம், எங்கள் புடவை வாங்குவோம், ஆம்பளை போய் உட்காந்துருப்பேன், எங்கள் கடனை வாங்குவோம், எங்கள் வட்டி வாங்குவோம். அது கேட்பாங்க பார்த்தீங்களா, தீபாவளி இருந்தாலும் எங்கே எனக்கு நான் செயின் எடுக்கலாம்னு இருக்கேன், பொண்ணுக்கு வளையல் எடுக்கலாம்னு இருக்கேன், ரெண்டாவது பொண்ணுக்கு மோதல் எடுக்கலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க, நான் பழைய பிச்சை எடுக்கலாம்னு இருக்கேன். இப்படித்தானே வருது. அதனால் இல்லை சார், இப்போ கூட என் ஃபங்க்ஷன் வந்துட்டுன்னு வச்சுங்களேன், எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ போன வருஷம் தீபாவளிக்கு போயிட்டு வந்து என் புடவை, இப்போல்லாம் புடவை வந்து கிலோ கணக்கில் வாங்குறாங்க. போன தடவை புடவை வாங்கி 6 கிலோவுக்கு புடவை வாங்கி வந்துருக்காங்க. எத்தனை கிலோவில் வாங்கினாங்க? கட்டுறது அவங்க தானே, துவைக்கிறது நான்ல சார். நான் கீழே உட்காந்துருப்பாங்க, மேலேருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கணும். அவங்க போட்டு பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் வேணாம், இன்னைக்கு வேற எதை எடுத்து பார்ப்பாங்க சார். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தெரியாது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்டு வாங்குறது வந்து ரொம்ப சாதாரணம் சார். தீபாவளினா பட்டு வாங்கினாங்க, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டுன்னு. ஆனால் அதுக்கு காரணம் அது வந்து அவங்களுக்கு என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா, ஒரு கணவனுக்கும் அது என்னவென்றால், அது வந்து ஒரு துக்கப்பட்டு, துயரப்பட்டு, சிரமப்பட்டு, லோன் பட்டு வாங்குகிற பட்டு சார் அது. அதனால தான் அது பேர் பட்டு. அது போக ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் இந்த கார் கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த மனைவிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதாவது நான் வந்து கார், அதை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. இன்னொரு மனைவிக்காக சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது சார். அதாவது என்ன சொல்லிக் கொடுத்துருந்தேன்னா, நான் வந்து இந்த மாதிரி பிளிங்க் பண்ணுவேன், இந்த டைரக்ஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தேன் சார். கொடுத்துட்டு ஒரு 3 months முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு ரோட்டில் 2 பேர் போனோம் சார். 2 காரில் வரோம், நேரம் வந்து இடிச்சிட்டாங்க. காரை இடிச்சோடனே நான் வெளில வந்து என்ன மாதிரி நான் தான் உங்களுக்கு பிளிங்கர் போட்டு காமிச்சேன், நான் ஃபஸ்ட்டு போகிறேன் என்ன அப்படின்னு. அவர் சொன்னால், நான் தான் உங்களுக்கு வைப்பர் போட்டு நோன்னு சொன்னேன்னு நீங்கள் கவனிக்கலையா. காலையிலே எழுந்து படித்து, காலையிலே எழுந்து காஃபி குடித்து, தினத்தந்தி தினமலர் படித்து, கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் எல்லாம் இங்கே வந்து பயங்கரமாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 2 அணித்தலைவர்கள் இப்போ பிரமாதமாக அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுட்டாங்க. எப்பவுமே தொடக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, நல்லாயிருக்கும். ஒரு பேச்சாளர் மேடையில் எதை பேசணும் அப்படின்ற கூட தெரிய தேவையில்லை, எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்ம ஊரில் பாருங்க, 3/4 வயசு எங்கே எதை பேசக்கூடாது அங்கே அர்த்தம் ஆரம்பிப்போம். ஒரு ஆள் 38 பிறந்தாள், மாலையை பிடிச்சிருச்ச மணிக்கு உட்காந்துக்காரு. வாழ்த்து பேசுறது தெரிஞ்சால் வாழ்த்துக்கலாம், இது பேசாமல் போயிருக்கலாம். ஆரம்பித்தார். நண்பருக்கு 38வது பிறந்த நாள், இதே வயது தான் பாரதியார் செத்தார். அது மட்டுமா, இதே வழிதான் விவேகானந்தர் மண்டையை போட்டாலும் அது கும்பிட்டேன். ஏன்டா பாவி, என்ன வாழ்த்து பேசுறது? பொது ஆஸ்பத்திரியில் வந்து சொந்தக்காரங்க டாக்டர் அலோவ் பண்ண மாட்டார் பார்த்தீங்களா? எதுக்குன்னா பாவி எதுக்கு இதே நோயாளி படுத்திருக்காட்டு மங்களகரமாக பேசணும், கொஞ்சம் உற்சாகமாக பேசணும். ஆனால் நம்மளால் ஒரு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி பக்கத்தில் உட்காருவாங்க. என்ன முருகேஷா எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்ல. நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு, அது நீ தான் நினைச்சே முருகேஷா. பரவாயில்ல அப்படின்னா அதுக்கடுத்து நிற்பாங்க. இப்படி தான் பேசுவோம்.
அது மாதிரி பேச்சாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க வந்து முறைப்படி இது காட்டி கூட இந்த மேடைக்கு தைரியமாக வந்ததே அவங்களுடைய பெரிய சாதனை. எல்லாராலும் முடியாது, சிலது அப்படியே வெட்டப்பட்டு ரெகுலராக பேசுகிறவங்களே பழைய நடப்பாங்க. 2 அணித்தலைவர் சிறப்பாக முடிச்சிருக்காங்க. இப்போ 3வது பகுதிக்கு வர்றோம். கொண்டாட்டத்தில் ஒரே ஒரு ஆள் பாக்கி ரொம்ப பிரமாதமாக உங்கள் ஊருக்காரர் தான். சேலத்துலேருந்து 8 வருஷமாக வந்து நம்ம மன்னருக்காக இருக்கிறார். உங்களோட நட்பு பெற்றவர் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள். இன்றைய குடும்ப வாழ்க்கை, இன்றைய வேகமான குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டம் தாங்க. அது என்ன திண்டாட்டம்? வணக்கம் நடுவர்களே. நேற்று தலைவர் வந்து நம்ம அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி சதீஷ் நாளைக்கு மேடையில் வந்து ஒரு காமெடி பிக்சர் பண்ணியிருங்க அப்படின்னாரு. சரி, நான் கூட வந்து உங்க கூட ஏதாவது ஜாலியாக உட்காந்து பேசிக்கலாம். அப்புறம் வந்து சொன்னாங்க பட்டிமன்றம் பேசணுங்க. பட்டிமன்றம் பேசலாமா அப்படின்னு வாழ்க்கையில் தான் முதல்ல பட்டிமன்றம் பேசலாம்னு உட்காந்துருக்கேன். அவசரமாக சொன்னாங்க வந்து உட்காந்து கேட்குறாரு அவங்கள்ட்ட பேச்சு. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த பரபரப்பாக குழந்தைங்க போகிறது அங்கங்கே போகிற சொன்னாருங்க. அதாவது வாழ்க்கையில் சுகமான விஷயம் என்ன தெரியுங்களா? மல்லாக படுத்து வெட்டது. ஓஹோ, வடிவல் பார்த்துருக்கீங்களா? படுத்து பாரு. அந்த மாதிரி சனிக்கிழமை காலையில் கூட்டுக்காரம்மா என்ன பண்ணுவோம், குழந்தைய தூக்கி அள்ளி தூக்கி தட்டி எழுப்பி வாயில் தூக்கி சாப்பாடு தூக்கிட்டு அங்கேருந்து கூட்டு போவாங்க. நேராக மேத்ஸ் கிளாஸ் போடுவாங்க. போட்டு முடிச்சு அங்கேருந்து நேராக அடுத்தது பாட்டு கிளாஸ். அதை முடித்தோடனே அங்கேருந்து திருப்பி நேராக அங்கே போவாங்க. டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ். அது முடிஞ்சோடனே அம்மா மம்மி ஐ எம் ஹங்க்ரி. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மம்மி ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு ஒன்று நேராக சரி டிரைவ் த்ரூவில் அப்படியே வண்டி சொல்லணும்னு விட்டு ஒரு பண்ணை வாங்கி அதை வாயில் சொல்லிட்டு திருப்பி அடுத்து பண்ண கிளாசிக்கல் டான்ஸ். இப்படியாக அவங்க ஃபுல்லாக காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. நம்ம அப்படியே வீட்டில் கூட்டத்தை படுத்து ஜாலியாக சனி அது ஒரு கொண்டாட்டம். இதில் நீ தாண்டா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு கேட்குறது தெரியுது. அதுவும் வந்துச்சு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு காலையில் குமான் கிளாஸ் 10 மணிக்கு போக சொன்னாங்க. நேராக வண்டி விட்டேன். ஃபுட்பால் கேம் போட்டு அங்கே உட்காந்து ஏமா கேம் 10 மணிக்கு தானே யாரையும் காணோம்னா சண்டா குமான் கிளாஸ்க்கெல்லாம் போக சொன்னேன். சரி, அங்கேருந்து குமான் கிளாஸ் போனேன். அங்கே வாத்தியார் வந்து லேட் இன்னைக்கு கிளம்பி அப்படின்ட்டு சரி அங்கேருந்து அப்படியே போய் இன்னொரு டான்ஸ் கிளாஸ் போக சொன்னாங்க. அங்கேருந்து நேராக நான் விட்டது வேற இடத்துல. ஏமா இது எங்கே வர சொன்னேன்? இப்படியே 7:30 கொடுத்து கொண்டாடி சொல்லிட்டு நீ வீட்டிலேயே கடை நிம்மதியாக நானாவது போகிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டேன். இது கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி. பார்த்தீங்களா எப்படி வெளியே சொல்லி கொடுத்துருக்காரு? பார்த்தீங்களா எல்லா ஆண்களும் ரொம்ப பிரயோஜனமான டிப்ஸுங்க. நம்ம ஊரில் நான் பட்டிமன்றத்தை பேசும்போது சொல்லுவேன், லேட்டாக போகிறான்னு பயப்படாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸு, உங்கள் வீட்டுக்கு கதவு திறக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம லேட்டாக போனால் திறக்க மாட்டாங்க, டீ பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கதவு தட்டுவார் பக்கத்து வீட்டுலாம் திறக்கு, உங்கள் வீட்டில் திறக்காது. அப்போ ஒத்த வார்த்தை 100 ரூபாய்க்கு 3 சேவல், 100 ரூபாய்க்கு 3 சேவல் எங்கே அப்படிவாங்க. ஊரக்குள்ளே ஓடிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீட் டேட்டிங்னு ஒன்று. நம்ம ஊரில் எல்லாம் காலையில் காலேஜ் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பஸ் நின்று பொண்ணு வருதான்னு பார்த்து அவங்க அண்ணன் அடி வாங்கி பொண்ணுகிட்ட செருப்படி வாங்கி அப்பங்கிட்ட உத வாங்கி இப்படி பல வாங்கி ஏதோ போனால் போது கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கட்டின 7 நாங்கள் 30-40 வருஷம் கிடக்கும். இங்கே ஸ்பீட் டேட்டிங்னா ஒரு 10 டேபிள் போட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அப்படி போனேன். ஹே ஓகே பிடிச்சதா? இல்லை கட்டம் கட்டி உசு, இல்லைன்னா கட்டம் கட்டி பிடிச்சது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணாலும் பிடிச்சதா பிடிக்கலையா 2 நாளில் முடிஞ்சு ஓகே டைவர்ஸ் ஆப்ஷன் முடிச்சு போச்சு. ஏழை கிடையாது. அது அவசர வாழ்க்கையோட ஒரு பெனிஃபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகவல் கிடைக்கிறது. நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லி அனுப்பி நம்ம போய் பார்க்கறதுக்குள்ள புள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கும் அந்த காலத்தில். இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் புள்ள செல்ஃபி போடுது. ஹே ஐ ஆம் ஹியர் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபி போட்டு போடுறாங்க. அதனால் நம்ம தகவல் உடனே கிடைக்குது. இந்த மாதிரி அவசரமான விஷயம் உலகங்கள் நமக்கு இந்த டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கொண்டாட்டமான இது நடக்குது. நிறைய நடக்குன்ற காரணத்தினால நேரமின்மைகள் இப்போது உடனடியாக அவசரமாக முடித்து கொண்டு தலைவரிடம் பரவாயில்ல பார்த்தா முடிக்கிறார். என்ன டயத்தை பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு. அது சொன்ன விஷயம் ரொம்ப நம்மளுடைய வேலையை வந்து சுருக்கமாக்கிருக்கு. செல்ஃபோன் வந்த பிராண்ட் முன்னெல்லாம் லெட்ரு போட்டு அது ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு போய் அதுவும் படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறே ஒரு நேரம். இப்போ உடனுக்குடனே தகவல் அவ்வளோ. ஏன்னா ஒரு காலத்தில் போன தான் எல்லாம் வீட்டுக்கு போடுவோம். இப்போ போன வச்சுனா பூரா வீட்டை விட்டு வெளியே ஓடியாங்க. டவர் கிடைக்காம ஹலோ 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்கேருந்து ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா காதில் வச்சா போகணும். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கு, லேண்ட்லைன் போகணும். ரிசீவர் எடுத்து காதில் வைக்காமலே 1.5 நேரம் பேசும். ஒருத்தரும் இல்லை பூரா வேலைக்கு போயிருக்காங்க. வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணுறேன் பத்தியா 3/4 நேரம் பேசிட்டு காதில் வைக்கல. அப்படி புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு கூட இன்னும் நிறையா உண்டு. ஆனால் இன்னைக்கு வேகப்படுத்திருக்கு. ரொம்ப முடிச்சாரு. நான் பாருங்க பேமா பொண்ணு நான் பரபரப்பு எப்படி முடிச்சுட்டு. இப்போ பட்டிமன்றத்திலே நிறைவு பேச்சாளர் எனக்கு கீழே இருந்து எனக்கு ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. சிக்னல் கொடுக்குறேங்க. ஒரு நாள் இப்படியே கடன் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் தலையை சொல்லிடுறாரு. 4 பேர் போய் வர்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? முடிச்சுட்டு அர்த்தம். அவங்க ஏதாவது வேலைக்கு அர்த்தம் கிடையாது. நான் பார்ப்பேன் இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஏன்னா பார்த்து எனக்கு எல்லாமே பார்க்கணும். இதுதான் அவங்களாம் கூட்டு வரப்பாங்க பேசிக்கிட்டாங்க விட்டு. அதனால் இருக்கிற பார்க்காமலே இருக்கேன். இப்போ பட்டிமன்றத்தோட இன்னும் பேச நான் தொடங்கணும்னா லைட்டே ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மீறி போனீங்கன்னா சுவிட்சு இங்கே மைக்
ஆமாம், அதுக்கடுத்து எனக்கு ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் வாங்கிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். இப்பொழுது பட்டிமன்றத்தில் நிறைவு பேச்சாளர் அவர் திண்டுக்கல்லை என்ன மைக்க பிடிச்சாரு. சரி சரி பரவாயில்ல, பேசுறதுக்காக. நிறைவு பேச்சாளர் சிவசங்கர் தன்னுடைய கொண்டாட்டமாக திண்டாட்டமானிங்க. திண்டாட்டம் அதே ஆண்மணிக்கு அதே பதட்டத்தோடு தான் உட்காந்துருக்காரு. இப்போ பட்டிமன்றத்தில் நிறைவாக இன்றைய பரபரப்பான வாழ்க்கை திண்டாட்டமே என்று பேசுறது பார்த்தீங்களா? நான் சொல்லலையா, வேகமாக முடிக்கல, சின்ன மரம் வந்துச்சு, அடுத்து பெரிய மரமே வந்துடும். அதுக்கடுத்து அந்த லைட் முகத்தில் சொல்லணும். அட்லாண்டா வந்து ஆழக்காலியோட பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, என்ன மைக் இல்லையா சார்? அதே சொல்லி மைக் ஆஃப் பண்ணுவாங்க. இங்கே ஒன்றும் ஆஃப் ஆகலாம், அங்கே ஆஃப் பண்ணியாச்சு, டைம் முடிஞ்சு வச்சு கொடுத்து பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு அதுக்காக நாங்களா இல்லை புது உடையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரம்மா ட்ரெஸ்ஸை சொல்லுங்க. அன்பான் மைக் வேலை செய்யுது. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எங்கள் அட்லாண்டா நகர மக்கள், தமிழ் மக்கள் அவர்களே, ஸோ உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 30 நிமிஷம் பேசுகிறீங்க. ஓகே, சரி, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். பரபரப்பான இந்த வாழ்க்கையில் எப்படிங்க கொண்டாட்டமாக எப்படிங்க இருக்க முடியும்? நேரடியாக வணக்கம் சொல்லுவீங்க மாட்டேன். சரி, நேரடியாக வணக்கம் நன்றி சொல்லியிருக்கேன். சரி, பரவாயில்ல. எங்கே நம்மளோட வாழ்க்கை காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பையனை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுறோம். அந்த இதில் பார்த்து இருக்கீங்க இந்த ஊரில். ஸோ அதில் போய் ரெண்டு கையிலையும் ஸ்டாண்டு வச்சு, கிணத்துல ஸ்டாண்டு வச்சு படுத்து தூங்கிடுறேன். அங்கேருந்து அவனை எடுக்கக்குள்ள பெரிய கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு சோப்பு போட்டு எல்லாம் குளிக்க வச்சு கொண்டு வரக்குள்ள, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ரெடியாக இருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு அந்த தோசையை மட்டும் திங்க சொல்லாத, தயவு செஞ்சு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. ஸோ நான் பார்த்து மிரண்டதில் அவன் பையன் தான் என்னோட பெரிய சும்மா சுக்குணமாக இருக்கான். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேங்க. எல்லா வீட்டுமே அப்படிதான். கிச்சன்லேருந்து பையன் அழுதுகிட்டே வர, அப்பா அழுகிறார். ஏண்டா அழுகிறார்? அம்மா அடிச்சிருச்சுப்பா, வாடா கண்ணீர் தொடச்சா, அழுகக்கூடாது. நான் என்னைக்கு அழுதுருக்கேன்டா? நான் நம்ம தான் நொங்க வைக்கிறேன். தாய்க்கு இருந்தாலும் கழிவுபடுது, தாய் அடிப்பா அப்புறம் தார அடிப்பா தாண்டா. அது எப்படி சொல்லித்தான் பார்ப்போம். இப்போ ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக கவலைப்படாமல் இருந்துவிட்டு அப்படியே கிளம்புறோம் நம்ம. ஸோ போயிட்டு இருக்கிறப்ப சமயத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு போயிட்டு இருக்கப்போ கால் வருது, வீட்டிலேருந்து ஃபோன் வருது. எதுக்குமா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஏன் ஜாலியாக இருக்கேன், நீ எடுத்துகிட்டு போனேன், நான் எப்படி போகுது ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு. சரி, எனிவே இன்னைக்கு காலையில் இதில் மீட்டிங் தானே இருந்தேன், அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி போகுதா. போயிட்டே இருக்கிறப்ப பேசிக்கிட்டே போனோம்னா பின்னாடி போலீஸ்காரன் பின்னாடி வந்துட்டான். என்னென்னு கேட்டால் ஒரு ஓலை கொடுத்தான். இதில் அன்லே சரி இது லேன் சேஞ்ச் பண்ணுறது அன்சேஃபாக சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இப்படியே ஓடுது. ஓகே மணியாண்ணா, நம்ம ஊரில் எப்படித்தாங்க, காலைல வந்தார், டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாங்க. லைசன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ 500 ரூபா வரும். இப்போ அடுத்து 500 ரூபா நான் ஒரு கோடு வச்சு சொல்லித்தாரு, இதை மட்டும் எல்லா டிராஃபிக் போலீஸ்னு சொல்லு, பிரச்சனை. என்னது? கிளி. ஓஹோ, இது சொல்லு, பிரச்சனை. அப்படி போனார். அங்கே ஒரு ஆள் இருந்தார், கிளி. ரொம்ப சந்தோஷம். கோடு வண்டி தெரிஞ்சு வச்சு நம்ம தினம் கிளி கிளிக்கு ஓடிடலாம் சொல்லி மறுநாள் காலையில் வண்டி எடுத்து வேகமாக கிளம்பினார். லைசன்ஸ் எங்க? கிளி. இன்னைக்கு காக்கா கொண்டா கணசாங்க. இன்னொரு கோடு சொன்னால் அவர் கூட திருப்பி வச்சுப்பார். எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க தனியாக அடையாளம் தெரிய வருது. கப்பல் போயிட்டு வச்சுட்டா கப்பல் எல்லாம் நடுக்கரை உட்காந்துருக்காங்க. திடீர்னு கப்பல் நடுக்கடணும், வெயிட் அதிகம் போய் கப்பல் ஆட ஆரம்பிச்சிச்சு. கப்பல் ஓட்டர் மாட்டி பயந்துட்டார். ஏதாவது வெயிட் எல்லாம் எடுத்து உள்ள போடுங்க, இல்லாட்டி நிற்கிறோம். ரஷ்யாக்காரர் சுருட்டு வச்சு உள்ள போட்டார். $10 கோடி அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னங்க ஒழுப்பு 4 வருஷம் சம்பாதிச்சேன். ஜப்பான்கார் அதை விட பெரிய சுருட்டு $1 பேர்த்துருச்சு. எப்படி இவ்வளவு போயிட்டு போங்க, 5 வருஷம் சம்பாதிச்சேன். நம்மளை பையப்பா நீ ஏதாவது தூக்கி போனோன்னா கிட்டுக்கிட்டு பார்த்துட்டு அதை பச்சை குழந்தை அதை தூக்கி உள்ள போட்டாரு. என்னங்க போயிட்டு போங்க, 10 மாத்திரம் சம்பாதிச்சு போயிரு. சிந்திக்கிற விஷயம் தான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பரபரப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ திண்டாட்டம் தான். ஸ்டார்டிங் வந்து காலையிலேருந்து திண்டாட்டம். குழந்தை வயிற்றில் இருக்கிறப்பே திண்டாட்டம். அதை எப்போ கிழிச்சு எடுக்கலாங்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க டாக்டர்.
ஸோ அதுக்கு பேர் சிசேரியன் சொல்கிறாங்க. ஸோ குழந்தை பிறண்டு இருக்குது, உருண்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது விதவிதமாக காரணங்கள் சொல்லி வயிற்று கிழிக்க பார்க்குறாங்க. ஸோ இப்படி பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது சார். திண்டாட்டமான ஒரு வாழ்க்கை. போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரோமா, வீட்டுக்கு வந்து எங்கே என்னோட டோனட் எங்கன்னு கேட்குறான் பையன். அப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதே ஞாபகம் வருது. அந்தளவுக்கு இப்போ பரபரப்பான வாழ்க்கையில் அம்மா என்ன கேட்குறாங்க, ரசத்துக்கு கொத்தமல்லி வாங்கணும், நீ அதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல அதுக்கப்புறமா தான் பையன் ஃபோனை பிடிங்கி அதில் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிற சும்மா விளையாடுறான்னா சவுண்டு தெரியக்கூடாதுன்ட்டு சவுண்டு குறைச்சிடுறான். மறுநாள் காலையில் அதுவே தெரிய வருது. ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா என்னடான்னு பார்த்தா நம்மளோட அலாரம் ஒர்க் ஆகலை. அப்புறமா பரவாயில்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஸோ திண்டாட்டம் தான்ங்கிறத முன் நிறுத்தி உங்களுக்கு ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இதை முடிச்சுக்கிறேன். ஸோ பரவாயில்ல, அது சந்தோஷம். அவங்களுடைய தொழில் வேறு, ஆனால் நம்ம இடத்துல பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். திறமையிலே பெரிய விஷயம். அவங்க வந்து மேடையில் பேசுறது கிடையாது, தைரியமாக நான் பேசிட்டு வர்றதே முழுவதில் அவங்களுடைய வெற்றியை சாதனை பண்ணிக்கிறது. அதுக்காக இங்கேயே வாழ்கிற மக்கள் அது தமிழோட பேசுகிறது ரொம்ப சிரமம் பார்த்தீங்களா. தமிழில் நீங்கள் நம்ம ஊரில் இங்கிலீஷில் கேள்விட்டு உடனே படிச்சோம் ஹவாரியூ ஃபைன், அடுத்த சைடு ஃபைன். அதே தான் தமிழில் இருக்குல்ல, என்ன எப்படி இருக்க ஏதாவது இருக்கணையா, நீ வேறு வார்த்தை கலப்பா, நானே என்ன சரி 3/4 நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆட்டோ பிடிச்சி வீட்டு போயிட்டார். இதே தான் உடனே கேட்டோம்னா உடனே தமிழில் விளையாண்டுருக்காங்க. எதுவும் தமிழ் மேடை ரொம்ப பிரம்மாண்டமாக. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், எங்கே எதை பேசணும் தெரிஞ்சு பேசுறது. ஏன்னா தமிழை கிணத்துல வந்து பதறிக்கிட்டு இருக்கார், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அப்போ அவர்கிட்ட படித்த பையன் வந்து, ஐயா தமிழே நீங்களா இருங்க ஏன் எடுத்துட்டு வரேன். அதுக்கு ஐயா உள்ள ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கணம். ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ள எடுத்து சாகுடியை உடம்பு போய் எடுத்து வரேன் சொல்லி பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் கிராமம் நடத்துகிற ஆபத்து. அது மாதிரி கூட ஒரு தீபாவளி விழாவை ரொம்ப தித்திப்பா அழகா, ஏன்னா அரங்கம் முழுவதும் நம்பி உங்களுடைய மகிழ்ச்சி வெள்ளத்தில் எங்களுடைய பட்டிமன்றம் எவ்வளோ வேகமாக முடிச்சுன்னு எங்களுக்கே தெரியும். அவ்வளோ பரபரப்பு. நீங்கள் அந்த அளவுக்கு உற்சாகமாக முடிய போகிற ரொம்ப சந்தோஷமாயிட்டு அத்தனை முடிச்சிடும். இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப பேச்சை வந்து ரொம்ப நேரம் அதான் சொன்னேன் பாருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் கேட்குற மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுங்க இந்த அரங்கத்தில் 3/4 பெண்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு, பெருமையான விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் என்ன விழா வச்சாலும் வரமாட்டாங்க. இப்போயாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு முன்னாடி இல்லாதப்ப பெண்களுக்கு என்ன ஒரு பொழுதும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு உட்காந்து பேசுவாங்க. என்ன நீ கண்டக்டர் கல்யாணம் பண்ணியிருக்க எப்படி இருக்கு வாழ்க்கை, அதே வேலைக்கு தான் வீட்லையும் செய்கிறாரு. படி நிற்காது உள்ள போ, சில்லறை அடிக்கல 2 பெட்டை விடுக்கல, நீ இருக்கு மனுஷன் இப்படியா இருக்கிறது. அம்மா நீ என்ன போலீஸ்கார கல்யாணம் பண்ணியிருக்காரம்மா, அடிக்க வருவாரே கோவக்காரே, அடிக்க வருவார், ஒரு 50 ரூபா வாங்கி பேசாமல் போயிடுவார். அந்த பேசுவாங்க. அம்மா நீ என்ன சினிமா டைரக்டர் கல்யாணம் பண்ணியிருக்க, சந்தோஷம். ஏன் அடிக்கவாரு கட் அப்படின்னா டக்கு நிறுத்திடுவாரு. அம்மா நீ சினிமா சென்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு எப்படி என்னடி வீடு திறந்துருக்கு, ஜன்னல் உடைச்சிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள, அப்படியே பேசுவாங்க. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கார் பயிர் சர்வீஸில் வேலை வாங்குறாங்க, இப்படி சம்பளம் சமைச்சு சாப்பிட்டு வருவாராச்சு. ஏம்மா அடுப்பு பற்ற வச்சு அமைச்சிடறேன், என்ன தீயது வீட்டுக்குள்ள, அப்புறம் எப்படியா சமைக்க முடியும். இது மாதிரி ஏன்னா பொதுவாக பெண்கள் ஏன் சிரிக்கிறா, நம்ம ஊரில் சீரியல் ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து அழுது பழக்கப்பட்டவங்களுக்கு உண்மைய விஷயம் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் சிரிச்சில் ஏன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறது அவங்க தான் சொல்லுவோம்னு சொல்லி பஸ்ஸில் சொன்னோம். எல்லா இடத்துலையும் ஏன்னா ஆண்களுக்கு சில இடத்துல மட்டும் பேர் இருக்கும். ஒரு ஆள் ரோட்டில் அடிபட்டுக்கிறதா யாருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுறோம். ஏன்னா உடனே பொம்பளுக்கு ஃபோன் பண்ணி அது மேக்கப் போட்டு வரவங்களையுமே விரைச்சி போயிடும் பார்த்தீங்களா. சில விஷயங்களுக்கு சில இது இருக்கும். ரொம்ப 4 பெருசாக தாய்ப்பாக முடிச்சாங்க. இப்போ இன்றைய பரபரப்பான வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. பழைய வாழ்க்கை முறை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கறி கூழ் சாப்பிட்டு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டுக்காரை அடக்கி நிறுத்துற அளவுக்கு தைரியம். மாட்டோட சமமாட்டு அது 10 ரூபாய்க்கு கூழ் சாப்பிட்டோம். இன்னைக்கு 350 ரூபாய்க்கு ஒரு பூரியை சாப்பிட்டு ஒரு கோழியை பிடிக்க முடியாம இருக்கா பார்த்தீங்களா. எல்லாமே ஆரோக்கியம். எங்க பாட்டி இறந்து போறப்ப 120 வயசு பிரமிச்சு போயிட்டோம். எப்படா 120 வயசு எங்க அம்மாட்ட கேட்டேன். மிக்சி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, அம்மியில் அரைக்கிறது சுழல உடைக்கிறது இப்படி வேர்க்க வேலை செஞ்சு அதில் உடற்பயிற்சி. அதனால பாட்டி 120 வயசு. அதான் பழைய பெண்களை சீதை இடையால் போனாங்க. சீதைக்கு வந்து இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது, 8 மாதிரி இருப்பாங்க. பழைய பாட்டிகள் அப்படி தேர்ப்பாங்க. ஏன்னா கையிலே வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கெல்லாம் 8 மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் 11 மாதிரி இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் குழந்தை தூக்கி வச்சா சக்குன்னு உட்காரு, இன்னைக்கு தூக்கி வச்சா சக்குன்னு வலிக்கிட்டு இங்கே போய் கிடைக்க தூக்கி வைக்க முந்து கீழே விழுக. இது ஒரு டெய்லர் பார்த்தார்.
ஆனால் இன்னைக்கு வேகமான வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் மறைஞ்சா கூட அவர் சொன்னார் செல்ஃபோன் வசதி, செல்ஃபோன் வந்த முன்னாடி அவ்வளவு நிம்மதி அவ்வளோ ஆனந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் விரைவாக பேசுறதுக்கு ஆசை இருந்தால் கூட அடுத்த நிகழ்வுக்கு ஏதாவது தொய்வாக இருக்கிறான்றக்காக தான் நாங்கள் விரைவாக முடிக்கிறது. முன்னெல்லாம் சின்ன வீடாக இருக்கும், அந்த வீட்டில் 25 பேர் இருப்பாங்க, தாத்தா பாட்டின்னு சொல்லி கூட்டு குடும்பம், அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. வீடு சின்ன இருந்தால் கூட வீடு நிரம்ப இருந்து மனசு நிரம்பி இருந்தது. இன்னைக்கு வீடு வந்து 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு, ஒரே ஒரு கிளை மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க, அதே பாவம் அப்படி இருக்கு. அப்போ அதே போல மனிதர்கள் அன்னைக்கு அந்த காலத்தில் குறைவாக இருந்தாங்க, மனித நேரம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் அதிகமாகிட்டா மனித நேரம் கம்மியாக போயிடுச்சு. ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கிராமத்தில் ஒரு பசுமாடி இறந்துட்டா கூட ஊரில் 5000 பேர் விசாரிப்பாங்க, என்னாச்சு நல்லா போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு டவுனில் பாருங்க, ரோட்டில் ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தா 2 வீலர் இறங்காமலே கேட்குறேன், என்னாச்சு, ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு ஆள் தான் ஆகும், அங்கெல்லாம் 15 பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஏதோ பொருட்காட்சி மாதிரி பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு அதே ஒரு வாட்ச் 50,000 ரூபாய் வாட்சிட்டு இருக்காரு, டைம் எங்கே போவார். இப்படி நம்மளுடைய வேகமான வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்களை இறந்துருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமானது உங்களுடைய பரபரப்புக்கிடையே இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு விழா எடுத்து அது முக்கியமான தமிழ் கலைஞர்களாக கூப்பிட்டு வந்து விழா கொடுத்து நம்மளை அப்பப்போ உற்சாகப்படுத்திக்கிற விஷயம். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னேன், ரொம்ப முக்கியமான விஷயத்தில் மனுஷனுடைய மனசை டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கிறது ஒன்று இசை, இன்னொன்று நகைச்சுவை. இப்போ நகைச்சுவை முடிச்சு அடுத்த இசை தொடங்கும் போது இசைக்கு வந்து ஏன்னா எல்லா இறைவன் கையிலும் பாருங்களே ஒரு இசைக்கருவி இருக்கும். சரஸ்வதி வீணை வச்சுருப்பாங்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுருப்பாரு. இறைவனுக்கு இசை பிடிக்கின்றனால அதனால தான் அந்த விஷயத்தையும் சேர்த்து வச்சது. நல்லா சிரிக்கிறவங்களுக்கு டாக்டரே தேவையான்னு சொல்லணும்னா சில நேரம் அப்படி ஆகும். உட்கார்றேன், டாக்டர் சொன்னார், தம்பி நீ டாக்டர் எதையுமே மறைக்கக்கூடாது, நீங்கள் நர்ஸு மறைக்காங்க, தள்ளி உட்காருங்க அப்படின்னாங்க. அது போனாலும் புரிந்து எப்படி இருக்கும். அப்பா எனக்கு ஒரு வாரமாக கண்ணு மங்களவே தெரியுப்பா, டாக்டர் பார்க்கணும்னா பார்த்துப்பா, அவர் மங்களத்தை இருக்காரு, அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண கண்ணு மங்களத்தை யா மருந்து ஊற்றுறேன், எரிச்சலாக இருக்கா சில்லுன்னு காமிச்சு, சரிங்க படுங்க ஊற்றலாம், எப்படி இல்லை இனிப்பாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்க அப்படிங்க, ஒரு 2 நேரம் வாயில் ஊற்றி ஊற்றுங்க, ஏதாவது ஒரு குழப்பம் நடந்து போகுது. அதுக்காக நம்ம மனசை பக்குவமாக வச்சுக்கிற உண்மையிலேயே நம்முடைய அட்லாண்ட தமிழ் சங்கத்தை பாராட்டியான ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி, நகைச்சுவையும் இசையும் கலந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரிலாம் ஒவ்வொரு ஆண்டுக்கு வரணும். உங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் ஏன்னா எல்லா தமிழர்களும் ஒரே இடத்துல அரசியல் சரி சினிமா 2 கலையிலும் அவ்வளோ மயில் வச்சுட்டு உங்கள் ஊருக்கே வந்திருக்கார் எங்கள் அன்புக்குரிய மாவீரன் நெப்போலியன் சார் அவர்கள். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்த உடனே சிவாஜி ஞாபகம் பண்ணார், கட்டபொம்மன் தான் ஞாபகத்துக்கு வருவார். அதோட சீவலப்பெரிய பாண்டியை பார்த்தீங்கன்னா சீவலப்பெரிய ஞாபகத்துக்கு வர மாட்டார், நெப்போலியன் சார் வர மாட்டார், பாண்டியே ஞாபகத்துக்கு வருவார். அப்படி மாதிரி அற்புதமான கலையை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த விழாவை நடத்துகிற அன்புக்குரிய தலைவர் எலிகன் சார் நன்றி சொல்லி, இந்த விழாவுக்கு உபயோகராக இருக்க அத்தனை பெரும் தமிழருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி, எல்லாத்துக்கும் மேலாக இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை உறுதுணையாக இருந்து ரசித்து உற்சாகப்படுத்தி உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ கொண்டாட்டமாக திண்டாட்டமாக பாராட்டிக்கிட்டே இருக்க குடும்பம் எப்பவுமே கொண்டாட்டமாக. வீட்டுக்காரம்மா டீ கொடுத்துட்டு பக்கத்துக்கு நிற்பாங்க, எதுக்கு வெட்டுக்கிற கிளாஸ் போயிட்டு போட கிடையாது, ஒரு வார்த்தை டீயை பற்றி மாட்ட மாட்டாங்க, சமைச்சு பரிமாறுறாங்க. 15 வருஷம் மாடு தவிடுன்ற மாதிரி நின்றுட்டாரு. இன்னைக்காவது பாராட்டிக்கலாம், இன்னைக்கு பாராட்டிக்கே இருக்காரு. சமைச்சோன்னு நொறுக்கி சொன்னேன், மரகதம் பூரி பிரமாதம், அது பேசாமல் இருந்திருப்பாங்க, அது அப்பளம் பூரி நான் இன்னைக்கு செய்யவே இல்லை, தப்பா பாராட்டினாலும் குழப்பம். பாராட்டி வாழ்கிற நல்ல மனைவர் 5 ஆண்டு வாழ்ந்தாலும் போதும் அப்படி நினைக்கிற குடும்பத்தில் எப்பவுமே பரிசீலித்தான்னு சொல்லுவாங்க. பாராட்டி வாழ்கிற அதில் அன்பு அணுக ஆஃபீஸ்க்கு விட்டு வேகமாக வராங்கன்னா டயர்டாக வராங்கன்னா அனுதாபம் தெரிஞ்சு வைப்பாங்க. எங்கே ஒரு மாதிரியா இருக்கீங்க, மேனேஜர் தான் என்னை குரங்கு மாதிரி சொல்லிட்டார், சி அவர் கிடக்கா நீங்கள் குரங்கு மாதிரி இருக்கீங்க, இல்லை குரங்கு தான் குழம்பா இருக்கு, உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி சண்டை பெருசாக போயிருக்கும். பாராட்டி அன்பு பாராட்டி வாழ்கிற இருக்கும் எப்போ கொண்டாட்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு புதுசான கருவிகள் வந்து நம்ம வாழ்க்கையை பரபரப்பாக கொண்டாட்டமாக ஆக்கியிருக்குன்னு சொல்லி இதே கொண்டாட்டம் எப்பொழுது நிறைஞ்சிருக்கணும். அதற்கு எல்லா உள்ள இரவு அருள் கேட்டு இப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி மதுரை முத்து அவர்களே. அவரே சொன்ன மாதிரி சிவில பெரினாலே அவர் உங்களோட பேர் தான் ஞாபகம் வரும். அவருக்கு பேடி சர்மா அவங்களுடைய கையில் இருக்கிற ஒரு பொக்கே, நெப்போலியன் சார் நடிகர் நெப்போலியன் சார் இங்க வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன பொக்கே எங்களோட சார்பில். நீங்க எல்லாருமே அவருக்கு நம்ம வரையிலே அவர் வந்திருக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கிடைக்கிறார். தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லுவாங்க. அந்த வகையில இசை மூலமா அந்த
சேவையை செய்யறதுக்காக இந்தியாவிலேருந்து பிரபலமான பாடகர்கள் வந்திருக்காங்க. நிறைய நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். சாதனா சர்கம் ஜி அவங்களுக்கு தெரியும், நிறைய அருமையான பாடல்கள் நமக்காக பாடினவங்க. ஏஆர் ரியானா மேம் அவங்க, ஏஆர் ரஹ்மானுடைய அக்கா ஜிவி பிரகாஷ் குமார், ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்த அவங்களே ஒரு இசையமைப்பாளர், இசை பாடல்கள் பாடியிருக்காங்க. சுரேஷ் பீட்டர் சார் அவரை பற்றி சொன்னோம், சிக்கு ரயில் பெட்டரா பல பாடல்கள் பாடியிருக்காரு. இன்னும் சில அப்கமிங் சிங்கர்ஸ் ஏஎல் ருஃபிக் அப்புறம் மற்றும் தீபிகா, இந்த மாதிரி நிறைய அப்கமிங் சிங்கர்ஸும் நமக்காக இன்னைக்கு ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ டைரக்ட்லி நம்ம இன்னைக்கு ஷோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த சிங்கர்ஸ் நமக்காக மட்டுமே இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக இருந்து அவங்களுடைய எல்லா எனர்ஜியும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அந்த டிரான்ஸ் வேர்ல்டில் இருக்கும்பொழுது டிகி பிபின்னு உங்களோட செல்ஃபோன்லேருந்து சவுண்ட் கேட்டால் நல்லா இருக்காது. தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபோனை மியூட்டில் வச்சுக்கோங்க, சைலன்ஸில் வச்சுக்கோங்க. பேசணும் அப்படின்னா ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் போய் பேசுங்க. அது மட்டுமே இந்த இசைக்கலைஞர்களுக்கு நம்ம செலுத்துகிற மரியாதையாக இருக்க முடியும். With that small note, let's go to the show. Are you ready?